வணக்கம். நான் அஜய். எக்கனாமிக்ஸ்ல அக்ரிகல்ச்சர் டாபிக்கை பத்தி பேசிக்கிட்டு இருக்கோம். அந்த அக்ரிகல்ச்சர்ல எக்கனாமிக்ஸ் ஆன் அனிமல் ரேரிங் இதுதான் நம்மளோட ஃபர்ஸ்ட் டாபிக். மொத்தம் 10 டாபிக் இருக்கு. 10 டாபிக்ல இது நம்மளோட ஃபர்ஸ்ட் டாபிக். ஏன் இந்த டாபிக் எடுத்தோம்னா, நீ எல்லாம் மாடு மேய்க்க தாண்டா லாயக்கு அப்படின்னு சொல்றாங்க. மாடு மேய்க்கிறதன் மூலமா இந்தியாவுக்கு எவ்வளவு வருமானம் வந்திருக்கு. ஒரு மாடு வளர்க்குறோம், அந்த மாட்டுல இருந்து பால் கறக்குறோம், அந்த பால் மூலமா எவ்வளவு வருமானம் வருது. மாட்டை அறுத்து கறிக்கு அனுப்புறாங்க, கறி மூலமா எவ்வளவு வருமானம் வருது. மாட்டு தோல் மூலமா எவ்வளவு வருமானம் வருது. ஆடு மாடு கோழி வளர்க்குறாங்க. வெறும் கோழின்னு சொல்றோம், சாதாரண கோழி முட்டையில இருந்து 80,000 கோடி இந்தியாவுக்கு லாபம் வருது. இதெல்லாம் எப்படி வருது, இதை தான் நம்ம பேச போறோம். நீங்க ஒரு டிஸ்ட்ரிக்ட்ல கலெக்டரா இருக்கீங்க, இல்ல சப் கலெக்டரா இருக்கீங்க. அந்த எக்ஸாமுக்கு தானே இப்ப நம்ம படிச்சுக்கிட்டு இருக்கீங்க. நீங்க எக்ஸாமே பாஸ் பண்ணிட்டீங்க. உங்ககிட்ட ஒருத்தர் வர்றாரு, ஐயா நான் மாடு வச்சிருக்கேன், எனக்கு லோன் வேணும். ஐயா நான் புதுசா தொழில் தொடங்க போறேன்னு ஒரு படித்த இளைஞர் சொல்றாரு உங்ககிட்ட. நீங்க கலெக்டர். ஐயா நான் தொழில் தொடங்க போறேன், எனக்கு ஏதாவது ஒரு வழி சொல்லுங்க. என்ன தொழில்னா அக்ரிகல்ச்சர் அண்ட் ஆலிட் செக்டார், விவசாயம் மற்றும் அதை சார்ந்த துறைகள்ல நான் தொழில் பண்ண போறேன் அப்படின்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும், கவர்மெண்ட் விவசாயம் சம்பந்தமா எந்த விதமான எம்ப்ளாய்மெண்ட் ஜெனரேஷன் ஆப்பர்ச்சுனிட்டி எல்லாம் கொடுக்குறாங்க. அதே போல இந்த மாடு மேய்க்கிறதன் மூலமா இந்தியாவுக்கு எவ்வளவு வருமானம் வருது, எவ்வளவு எம்ப்ளாய்மெண்ட் இருக்கு. கோழி வளர்க்கறதன் மூலமா எவ்வளவு வருமானம் வருது. இந்த லைவ் ஸ்டாக் ப்ரொடக்ஷன் இதனால நமக்கு எவ்வளவு வருமானம் வருது. இத வருமானம் வர்றதுன்றதை தாண்டி என்னென்ன சேலஞ்சஸ்லாம் நீங்க ஃபேஸ் பண்றீங்க. நீங்க இப்போ நீங்க கலெக்டர், ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த வீடியோ பாக்குற நீங்க கலெக்டர். வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்க கலெக்டர், உங்க டிஸ்ட்ரிக்ட்ல என்னென்ன சேலஞ்சஸ் இருக்கு அப்படின்றத பத்தி நம்ம படிக்க போறோம். சரியா? அடுத்து எந்த மாதிரி என்ன சிக்னிஃபிகன்ஸ் இதுல இருக்கு இதை படிக்க போறோம். கவர்மெண்ட் என்னென்ன ஸ்கீம்ஸ் எல்லாம் கொண்டு வந்திருக்காங்க. இப்போ அனிமலுக்கு டிசீஸ் வரும், டிசீஸ் கண்ட்ரோலு. இப்போ அனிமலை விலங்குகளை அபிவிருத்தி பண்ணணும். அப்ப அந்த இனவிருத்தி பண்றதுக்கு என்ன மாதிரியான முறைகள்லாம் இருக்கு. லைவ் ஸ்டாக் மிஷின்னா என்ன, இந்த போவைன் ப்ரொடக்டிவிட்டி, ப்ரீடிங் பண்றது. அப்புறம் இந்த காமதேனு மிஷின்னு சொல்றாங்க. என்னன்னா அது பசு மாடுகளுக்கு மட்டும். பசு மாட்டுக்கு ஆதார் கொடுக்குறாங்க. இந்தியன் மீட் செக்டார் எப்படி இருக்கு, ஃபிஷரிஸ் எப்படி இருக்கு, நேஷனல் ஃபிஷரி பாலிசினா என்ன, ப்ளூ ரெவல்யூஷன் அப்படின்னா என்ன, பிங்க் ரெவல்யூஷன்னா என்ன, ஆப்ரேஷன் ஃப்ளட் அப்படின்னா என்ன. நாமளே பால் பற்றாக்குறையா தான் இருந்தோம். இப்போ நம்ம செல்ஃப் சஃபிஷியன்ட் ஆயிட்டு அதிகப்படியான நாடுகளுக்கு பால் ஏற்றுமதி பண்ணிக்கிட்டு இருக்கோம். 1998 யூஎஸ்ஏவே அடிச்சு தள்ளிட்டு போயிட்டோம் பால் உற்பத்தியில. அந்த அளவுக்கு நம்ம டாப்ல இருக்கிறோம். இந்த மாதிரியெல்லாம் நம்ம இருக்கிறோம்னா எந்த அளவுக்கு இந்த அனிமல் ரேரிங் நமக்கு வருமானத்தை கொடுக்குது, அதோட சேலஞ்சஸ் என்ன, சிக்னிஃபிகன்ஸ் என்ன, இதை தான் பார்க்க போறோம். இன்னைக்கு நம்ம கிளாஸ் பார்க்கறதுக்கு உண்டான ஷெட்யூல் இதுதான். இந்த வயசுல தான் நம்ம பார்க்க போறோம். இதை பார்த்துக்கோங்க. இன்னொன்னு, கிளாஸ் ரூம் ப்ரோக்ராம்ல சிலர் ஜாயின் பண்ணியிருக்கீங்க. கிளாஸ் ரூம் ப்ரோக்ராம்ல ஜாயின் பண்ணவங்களுக்கு இதை எல்லாத்தையுமே நான் புக்காக கொடுத்துருப்பேன். அந்த புக்கில் ரொம்ப டீட்டெயில்டாக இருக்கும். கிராஃப் ரெப்ரசன்டேஷன்ஸ் எல்லாமே இருக்கும். ஆனால் இந்த வீடியோவில் கிராஃப் ரெப்ரசன்டேஷன் வராது ஒன்று. அதன் பிறகு இந்த வீடியோவோட லாஸ்ட்ல நான் ப்ரிலிம்ஸ் கொஷின்ஸும் ப்ரீவியஸ் இயர் மெயின்ஸ் கொஷினும் டிஸ்கஸ் பண்ண போறது கிடையாது. ஏன்னா அது கிளாஸ் ரூம் ப்ரோக்ராம்ல இருக்கிறவங்களுக்கானது. இந்த வீடியோவை நம்ம இதிலே போட்டோம்னா ரொம்ப லென்த்தியா போயிடும். அந்த காரணத்துக்காக அதையும் நம்ம இதில் டிஸ்கஸ் பண்ண போறது கிடையாது. மெயின்ஸ் கொஷின் பேப்பர், ப்ரிலிம்ஸ் கொஷின் பேப்பர், கிராஃப், இதை தவிர மீதி இருக்கிற எல்லாத்தையும் நம்ம இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணலாம். வாங்க, நீங்க இதுல நோட்ஸ் எடுத்துக்கோங்க. இதுல உங்களுக்கு போதுமான அளவுக்கு நோட்ஸ் இருக்கும். இன்னும் நீங்க டீடைல்டா படிக்கணும், சீரியஸா எக்ஸாம் கிளியர் பண்ண விரும்புறேன் அப்படின்னா கிளாஸ் ஜாயின் பண்ணிக்கோங்க. அனிமல்ஸ் டொமஸ்டிகேட் பண்ணணும் அப்படின்னா நம்முடைய என்விரான்மெண்ட் ஒரு ப்ராப்பரான கண்டிஷன்ல இருந்தாதான் நம்ம விலங்குகளை வளர்க்கவே முடியும். அப்போ 12,000 வருஷத்துக்கு முன்னாடி தான் இந்த டொமஸ்டிகேஷனுக்கு ஏத்த என்விரான்மெண்ட் இந்த உலகத்துக்கு வந்தது. அதனால முதல்ல மனிதர்கள் நாய் வளர்க்குறாங்க, ஆடு வளர்க்குறாங்க. அதுக்கப்புறம் இந்த 8,000 இயர்ஸ் எகோ, 8,000 இயர்ஸுக்கு முன்னாடி டர்க்கி, மேசிடோனியால மாடு வளர்க்குறாங்க. இதெல்லாம் அவங்க எதுக்காக வளர்க்குறாங்க அப்படின்னா அவங்களுடைய தேவைகளுக்காக. இண்டஸ் வேலி சிவிலைசேஷன்ல கோழி கூட வளர்த்துருந்தாங்க. எதுக்கு? எக் ப்ரொடக்ஷன், முட்டையோட ப்ரொடக்ஷன்ஸ்க்காக. இந்த விலங்குகளை எல்லாம் இப்போ வரைக்கும் நம்ம தொடர்ந்து வளர்த்துக்கிட்டே வர்றோம். அதற்கான முக்கிய காரணம் என்ன? நமக்கு ஏதோ ஒரு வகையில ஃபுட் கிடைக்குது, மில்க், மீட், எக். அது இல்லாம கிளாத்திங், ஆடைகளா நம்ம பயன்படுத்தி போட்டுக்கிறோம். ஹைட் ஆர் உல், அதுவும் இல்லாம லேபருக்காகவும் நம்ம பயன்படுத்திக்கிறோம். புல்லிங் இல்ல கேரிங் லோடு. ஒரு மாடு இருந்தது அப்படின்னா அதை நம்ம பால் கறக்கவும் யூஸ் பண்ணிக்கலாம், ஏர் ஓட்டவும் யூஸ் பண்ணிக்கலாம்.
சென்ட்ரல் கவர்மெண்டோட சேயிங் ஒன்று இருக்கு 1980s என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, ஒரு எருமையும் இப்போ வரையும் வில்லேஜ்லயும் அதை சொல்லிக்கிட்டு இருக்காங்க, ஒரு எருமையும் ஒரு முருங்கை மரமும் இருந்தா ஒரு குடும்பம் பொழைச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லி. அந்த முருங்கை மரத்துல இருந்து வரக்கூடிய முருங்கைகளை எடுத்து குழம்பு வச்சுக்கலாம், எருமையில இருந்து வரக்கூடிய பாலை குடிச்சிக்கலாம், அதுவும் இல்லாம எருமைய உழவுக்கு பழக்கிக்கலாம், எருமைய ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு டிரான்ஸ்போர்ட்டுக்காக யூஸ் பண்ணிக்கலாம். அதே போல ஏதாவது ஒரு பொருளை வந்து எடுத்துட்டு போகணும், மூவ் பண்ணணும்னாலும் அதை வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். இதனால வருமானமும் கிடைக்கும்னு சொல்றாங்க. அப்போ இந்த அளவுக்கு அனிமல்ஸோட சிக்னிஃபிகன்ஸ் இருக்கு. ஃபுட், கிளாத்திங், லேபர், இது இல்லாம முக்கியமா செக்யூரிட்டிக்காக இப்போ வரைக்கும் நம்ம டாக்ஸை வந்து பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம். அப்போ இந்த மாதிரியான பிரீடை எல்லாம் தொடர்ந்து நம்ம பயன்படுத்திக்கிட்டே இருக்கிறோம் ஏதோ ஒரு காரணங்களுக்காக. இந்த அனிமல் ஹஸ்பண்ட்ரி அப்படின்றது என்னன்னா, இந்த லைவ் ஸ்டாக்கை ரைஸ் பண்றது. லைவ் ஸ்டாக் அப்படின்னா என்னது? இப்போ நம்ம பார்த்தோம் இல்லையா, ஆடு, மாடு, கோழி, இது எல்லாம் தான் லைவ் ஸ்டாக் அப்படின்னு சொல்லி சொல்றது. இந்த லைவ் ஸ்டாக்கை ரைஸ் பண்றாங்க, செலக்டிவா பார்த்து அதை பிரீடு பண்றாங்க. மாடா இருக்கலாம், ஆடா இருக்கலாம், அது வந்து ரொம்பவும் சுணங்கி போயிருந்ததுன்னா அதை வெட்டி சாப்பிட்றாங்க. ரொம்பவும் வீரியமா இருந்தது அப்படின்னா அதை வந்து இனப்பெருக்கத்துக்கு இவங்க யூஸ் பண்ணிக்கிறாங்க. இதையே என்ன பண்றாங்கன்னா, இது கூட கொஞ்சம் அனிமல் ஹஸ்பண்ட்ரி நாலேஜையும் வளர்த்துக்கிட்டு இவங்க இதை ஒரு ஸ்டாண்டர்டான பிஸ்னஸ் ப்ராக்டிஸ்ல ஈடுபடும் பொழுது இதை லைவ் ஸ்டாக் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு சொல்றாங்க. இதுதான் இதோட இன்ட்ரோடக்ஷன். சரியா? இதோட சிக்னிஃபிகன்ஸ் என்னென்னு பார்த்தோம்னா, முதல்ல இன்கம் ஜென்ரேஷன், எக்கனாமிக் இம்பார்ட்டன்ஸ் தான் இதோட ரொம்ப முக்கியமா பார்க்கப்படுது சிக்னிஃபிகன்ஸா. என்னன்னா, ஒரு ஃபேமிலிக்கு தேவையான இன்கம்மை இந்த அனிமல் ரேரிங் மூலமா இவங்க எடுத்துக்கலாம். இதுல வந்து இவங்களுக்கு மில்க் கிடைக்குது, அதே போல இவங்களுக்கு மீட்டு கிடைக்குது. இந்த ஷீப் அண்ட் கோட் இருக்குது அப்படின்னா, ஏதாவது ஒரு எமர்ஜென்சி சுச்சுவேஷன் அரைஸ் ஆகுது அப்படின்னா அதை வந்து இவங்க ஈஸியா சேல் பண்ண முடியும். சரியா? இதை வந்து அவங்க மேரேஜுக்கு யூஸ் பண்ணிக்கலாம், ஒரு சிக் பர்சன் ட்ரீட்மெண்ட்டுக்கு யூஸ் பண்ணிக்கலாம், அவங்க வீட்டிலே இருக்கக்கூடிய சில்ட்ரன் எஜுகேஷனுக்கு யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை ஹவுஸ் ரிப்பேர் இந்த மாதிரியான பிரச்சனைக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இன்னும் சொல்ல போனா இந்த அனிமல் ரேரிங்கை இவங்க என்ன சொல்றாங்கன்னா, மூவிங் பேங்க்ஸ் அண்ட் அசட்ஸ்ன்னு சொல்றாங்க. இது வந்து அதோட ஓனர்ஸ்க்கு இல்லை ஃபார்மர்ஸ்க்கு ஒரு எக்கனாமிக் செக்யூரிட்டியை கொடுக்குது. ரெண்டாவது என்னன்னு கேட்டிங்கன்னா, ஃபுட் செக்யூரிட்டி அண்ட் நியூட்ரிஷனல் பெனிஃபிட்ஸ். இந்த ஃபுட் செக்யூரிட்டியில் இந்த லைவ் ஸ்டாக்ல கேட்டில், பஃபல்லோ, கோட்டு, பவுல்ட்ரினா இந்த கோழி பண்ணை, இது எல்லாமே முக்கியமான சோர்ஸ் ஆஃப் அனிமல் புரோட்டீனா இருக்குது. இதுல பால், முட்டை, கறி இது எல்லாமே கிடைக்குது. இதனால தனி மனிதனுடைய ஒரு நாளைக்கு இவ்வளவு கேலரிஸ் தான் இருக்கணும் அப்படின்னு ஒரு வரம்பு இருக்கு. இப்போ அர்பன் ஒருத்தர் இருக்கார் அப்படின்னா அவருக்கு வந்து கேலரி ஒரு 2000 இருக்கலாம், ரூரல்ல இருக்கிறார் அப்படின்னா அவருக்கு ஒரு 200 சேர்த்து 2200 இருக்கலாம்னு கவர்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. அந்த ஃபிக்ஸ் பண்ண கேலரி வந்து கிடைக்கிறதுக்கு இது வந்து முக்கியமான சோர்ஸா இருக்குது. எம்ப்ளாய்மெண்ட்டும் இதுல அதிகங்க. என்னன்னு பாத்தீங்கன்னா, இப்போ 100 நாள் வேலை திட்டமே எதுக்காக கொண்டு வர்றாங்கன்னு கேட்டா, ஒருத்தரால எல்லா நாளும் 365 நாளும் வேலைக்கு போகவே முடியாது. எந்த வேலைக்கு? அவங்களால விவசாய வேலைக்கு போக முடியாது. அதனாலதான் 100 நாள் வேலை திட்டம்னு ஒன்று கொண்டு வந்தாங்க. இப்போ இந்த லைவ் ஸ்டாக் மேனேஜ்மெண்ட் இவங்க இந்த அனிமல் ரேரிங் பண்றதுனால என்ன பெனிஃபிட்னு கேட்டா, ஈஸியா அவங்களால பால் கறந்து ஊத்த முடியுமே, இதனால ஒரு 6 மாசத்துக்கு அவங்க உட்காந்து சாப்பிட முடியுமே, ஒரு 10 கால்நடை வளர்க்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதுவே அவங்களுக்கு போதுமானதா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம சோசியல் செக்யூரிட்டியில அதிகப்படியா யாரெல்லாம் இந்த ஆடு மாடுகளை வச்சிருக்காங்களோ அவங்கள வந்து இந்த சொசைட்டில ஒரு பெட்டரான பிளேஸ்ல வச்சு பார்க்குறாங்க. அது மட்டும் இல்லாம இதை மேரேஜுக்கு கிஃப்டா கொடுக்குறாங்க, சோசியோ ரிலிஜியஸ் ஃபங்க்ஷன்ஸ்க்கு இதை யூஸ் பண்ணிக்கிறாங்க, கவ்வை வந்து ஒர்ஷிப் பண்றாங்க. இந்த மாதிரியான சூழ்நிலைகள்லாம் இருக்குது அனிமல் ரேரிங்ல. டிராஃப்ட் அனிமல் பவர். இந்த டிராஃப்ட் அனிமல் பவர் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு புல்லக்கை வந்து யூஸ் பண்ணிக்கிறாங்க. எதுக்கு? இந்த நிலத்தை உழுவுறதுக்கு யூஸ் பண்ணிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம இந்த கூட்ஸை டிரான்ஸ்போர்ட் பண்றதுக்கு, ஏதாவது ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் பிளேஸ்ல ஏதாவது ஒன்று பண்ணணும் அப்படின்னா, ஃபார்மிங் ஏரியாஸ்ல, இங்க எல்லாமே இந்த அனிமல் ரேரிங் தான் அதிகமா தேவைப்படுது. இப்போ ஒரு மாடோ எருமையோ வளர்க்குறவங்களா இருந்தா ஈஸியா ஒரு பொருளை டிரான்ஸ்ஃபர் பண்ணலாம், ஷிஃப்ட் பண்ணிடலாம். அந்த பெனிஃபிட் அவங்களுக்கு இருக்கு. அதான் டிராஃப்ட் அனிமல் பவர். அடுத்தது அனிமல் வேஸ்ட் யூட்டிலைசேஷன். இந்த அனிமல் வேஸ்ட்னு பார்த்தீங்கன்னா, இதுல வந்து ஃபியூல் எடுக்கிறாங்க. எதுல? இந்த டங்கு கேக்ஸ் இருக்குல்ல, இந்த மாட்டு சாணத்தை வச்சு ஃபியூல் எடுக்கிறாங்க, ஃபெர்டிலைசரா பயன்படுத்துறாங்க, இந்த பிளாஸ்டரிங் மெட்டீரியலா யூஸ் பண்றாங்க. இதெல்லாம் முக்கியமான சிக்னிஃபிகன்ஸ் அனிமல் ரேரிங்ல.
நீங்க கலெக்டரா இருக்கீங்க ஒரு டிஸ்ட்ரிக்ட்ல, இந்த சிக்னிஃபிகன்ஸ்லாம் இருக்கு ஒவ்வொரு விலங்குக்கும் அப்படின்றது நீங்க தெரிஞ்சுக்கணும். சரியா? என்னென்ன சிக்னிஃபிகன்ஸ் இருக்குன்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். இப்போ என்னென்ன சேலஞ்சஸ் அதுக்கு இருக்குன்னு நம்ம தெரிஞ்சுக்க போறோம். நீங்க ஒரு கலெக்டர் உங்க ஆபீஸ் ரூம்ல உட்காந்துக்கிட்டு படிச்சுக்கிட்டு இருக்கீங்க என்னென்ன சேலஞ்சஸ் இருக்குன்னு சொல்லி. அந்த மாதிரியான மனநிலையில நீங்க இதை படிச்சா மட்டும்தான் உங்களுக்கு ப்ராப்ளம் சால்விங் ஆட்டிடியூடே வரும். எக்ஸாமுக்காக படிக்கிறோம், எக்ஸாமுக்காக எழுதுறோம்னு கிடையாது. நீங்க கலெக்டர், இப்ப பிரச்சனையை சால்வ் பண்ற மைண்ட் செட்ல இதை கேளுங்க, இதை படிங்க. சரியா? என்னென்ன சேலஞ்சஸ் இருக்கு அப்படின்னா, லோ ப்ரொடக்டிவிட்டி. ப்ரொடக்டிவிட்டி ரொம்ப லோரா இருக்கு. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, இந்த மாடுகளுக்கு இருக்கக்கூடிய பூர் ஜெனட்டிக்ஸ், அவங்களோட ஃபீடிங் ப்ராக்டிசஸ் போதுமானதா இல்லை. ஒரு மாடு ஒரு நாளைக்கு ஒரு 3 கிலோ சாப்பிடும்னா 1 கிலோ போடுற அளவு கூட ஆள் கிடையாது. அதே மாதிரி ப்ராப்பரான வெட்டினரி கேரும் கிடையாது. இன்னொன்னு பாருங்க, இந்த லைவ் ஸ்டாக் செக்டார் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, இந்த மேய்ச்சல் தொழில இருந்து அக்ரிகல்ச்சர் செக்டாருக்கு இவங்க கான்ட்ரிபியூட் பண்ணக்கூடிய அளவு எவ்வளோன்னா, மொத்தமா இருக்கக்கூடிய அக்ரிகல்ச்சர் செக்டார்ல 31.81%. எவ்வளோ? கிட்டத்தட்ட 32% லைவ் ஸ்டாக் செக்டார் கான்ட்ரிபியூட் பண்றாங்க அக்ரிகல்ச்சர் செக்டார்ல. ஆனா அவங்க இவங்களுக்கு திரும்ப எவ்வளவு தெரியுமா கொடுக்கறாங்க? ஏதாவது ஒரு மணி அலாட் பண்ணும்போது வெறும் 12% கூட கொடுக்கறது கிடையாது. இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை இருக்கும்போது எப்படி சரியா இருக்கும்? அவங்க கொடுக்கறதே அதிகம், அதை இவங்களுக்கு கொடுத்தாலே போதும். அதிகமா இவங்க கான்ட்ரிபியூட் பண்றாங்க அக்ரிகல்ச்சர் செக்டாருக்கு. ஆனா லைவ் ஸ்டாக் செக்டாருக்கு பணம் கம்மியா வருது. இன்னொன்னு, நோய்கள் ரொம்ப அதிகமா இருக்குது. இப்போ கோமாரி நோய்னு சொல்றாங்க, ஃபுட் அண்ட் மவுத் டிசீசஸ், வாயில சில நோய்கள் ஏற்படுது, இன்ஃப்ளூயன்சா நோய் ஏற்படுது. இந்த மாதிரியான பிரச்சனைகளால பால் வளம் குறைந்து போகுது. நல்லா ஒரு 3 லிட்டர் கறக்கக்கூடிய மாடு, ஒரு 5 லிட்டர் கறக்கக்கூடிய மாடு கூட 1 லிட்டர் கம்மியா கறக்குது. இது ஒரு காரணம். ரெண்டாவது, இன்அடிக்குவேட் ஃபினான்ஷியல் ஆக்சஸ். ஒரு பேங்க் இருக்கிறாங்கன்னா ஆடு மாடு மேய்க்கிறவங்களை நம்பி பணத்தை கொடுக்க மாட்டேங்கிறாங்க, கடன் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. அப்போ அந்த மாதிரி எல்லாம் கடன் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லும் பொழுது என்னன்னா, எப்படி இதை அடுத்து ஃபர்தரா நம்ம டெவலப் பண்றது? டெவலப் பண்ண முடியாமையே போகுது. ஆனா இவங்க கான்ட்ரிபியூட் பண்றாங்க ஜிடிபில. சரியா? பால் வளத்தை வச்சு, முட்டை வளத்தை வச்சு, கறி வளத்தை வச்சு இவங்க ஜிடிபிக்கு கான்ட்ரிபியூட் பண்றாங்க. ஆனா எல்லா விதமான பேங்க்கும் இவங்கள நெக்லெக்ட் தான் பண்றாங்க. பயிரை நம்பி கடன் கொடுக்கறாங்க. ஆனா எனக்கு நான் ஆட்டை வச்சிருக்கேன், கடன் கொடுங்க அப்படின்னா கொடுக்குறாங்க, ரொம்ப கம்மியா இருக்கு. 4% தான் இருக்கு. சரியா? சரி. அடுத்தது பூர் மார்க்கெட் ஆக்சஸ். இந்த பூர் மார்க்கெட் ஆக்சஸ்ல என்னன்னு கேட்டீங்கன்னா, விவசாயிகள் நல்ல தரமான முட்டைகளை வச்சிருக்காங்க, தரமான பால் வச்சிருக்காங்க. ஆனா டைரக்டா அவங்களால ஃபார்மல் மார்க்கெட்ல போயிட்டு ஆக்சஸ் பண்ண முடியல. ஒரு மிடில் மேனை தான் சார்ந்து இருக்கிறாங்க. அப்போ அந்த மிடில் மேனே ஏகப்பட்ட பணத்தை எடுத்துக்கிறாங்க. இவங்க கஷ்டப்பட்டு பால் கறந்து ஊத்துறாங்க. சில ஊர்ல சொசைட்டி கூட இருக்க மாட்டேங்குது. சொசைட்டி கூட இல்லைன்னு சொல்ற போது மிடில் மேன் இதை எடுத்துக்கிறாங்க. அடுத்தது லேக் ஆஃப் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். லேக் ஆஃப் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்னா, எந்த விதமான ஒரு ஸ்பெஷல் ப்ரோக்ராமும் இவங்களுக்கு இம்ப்ளிமெண்ட் பண்றது கிடையாது. அப்படியே அதை கொண்டு வந்தாலும் அது மக்கள் கிட்ட போய் சேர்றது கிடையாது. இது லேக் ஆஃப் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்னு சொல்றாங்க. மாடுகளுக்கு ப்ராப்பரா வெட்டினரி சர்வீஸ் கொடுக்கறது கிடையாது. அதுவும் இல்லாம ஏதாவது ஒரு நோய் அதிகமா பரவுது அப்படின்னா அதை சீக்கிரமா தடுக்கிறது கிடையாது. ஒரு குவாலிட்டி கண்ட்ரோல் மெக்கானிசமே இல்லை. எதுக்கு? மில்க்கு, மீட்டுக்கலாம். இது லேக் ஆஃப் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்னு சொல்றாங்க. அடுத்தது டிக்ளைனிங் ஆஃப் நேட்டிவ் பிரீட்ஸ். அதாவது நாட்டு மாடு வகைகள் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமா அழியக்கூடிய நிலைமையில இருக்கு. நல்லா யோசிச்சு பாருங்க, ஒரு மாடு 15 லிட்டர் 20 லிட்டர் பால் கறக்கக்கூடிய ஒரு மாடு வேற ஒரு நாட்டுல இருக்குது. அந்த மாடை கூட்டிட்டு வர்றாங்க. அந்த மாடை கூட்டிட்டு வந்து இந்தியாவில் வளர்க்கலான்னு பார்த்தா, இந்தியாவில் இருக்கக்கூடிய ஹார்ஷ் கண்டிஷன், கிளைமேட்டிக் கண்டிஷன்ல அந்த மாடு வளராது. புரிஞ்சா? அந்த மாடு வளராது. அதனால இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, இந்தியாவில் இருக்கக்கூடிய மாடு எல்லா சூழ்நிலைகளையும் தாங்கக்கூடிய மாடு, இந்தியாவில் இருக்கக்கூடிய மாட்டையும் வெளிநாட்டில் இருக்கக்கூடிய மாட்டையும் ஒன்னா சேர்த்துறாங்க. எதுக்காக? பால் உற்பத்தியை அதிகப்படுத்துறதுக்காக. அப்போ அந்த மாடு குளிர் பிரதேசத்துல மட்டும்தான் இருக்கும், நம்ம ஊர்ல இருக்க முடியாது. இப்போ இவங்க ஒன்னா சேர்ந்து இந்த கலப்பினத்தினால என்ன ஆகுது அப்படின்னா, அந்த மாடுக்கு 2 விதமான குணாதிசயம் இருக்குது. புதுசா சேர்ந்த மாட்டுக்கு என்னது? அதிகமா பால் கறக்கக்கூடிய தன்மையும் அதுக்கு வந்துருச்சு. அதே சமயம்
அது ஹார்ஷ் கிளைமேட்டிக் கண்டிஷன்ல வாழக்கூடிய கெப்பாசிட்டியும் அது வளர்த்துக்குச்சு. சரியா? இதனால நேட்டிவ் பிரீடு வந்து பால் கம்மியா கறக்குது அப்படின்ற ஒரே காரணத்துக்காக இதை வந்து நம்ம அதிகமா கண்டுக்கிறதே கிடையாது, விட்டுட்டே போறோம். டிக்ளைனிங் ஆஃப் நேட்டிவ் பிரீட்ஸ் ஒரு காரணம். அடுத்தது ஃபாடர் ஷார்டேஜஸ். ஃபாடர் அப்படின்னா என்னன்னா தீவனம். மாட்டு தீவனம் போடலாம் அப்படின்னா அதற்கான இடங்கள் வந்து ரொம்ப குறைஞ்சிக்கிட்டே வருது, கம்மி ஆகிக்கிட்டே வருது. அப்போ ப்ராப்பரா மாடு மேய்கிறதுக்கான இடம் கிடையாது. இருக்கிற இடத்த ஒன்று அக்ரிகல்ச்சர் லேண்டா மாத்திடுறாங்க, இல்ல வீடு கட்டி ஏதாவது ஒன்று கட்டடமா மாத்திடுறாங்க. இந்த மாதிரி இருக்கும்போது மாடு மேய்கிறதுக்கு உண்டான இடம் இல்லாம போகுது. இதனால மாடுகளால சரியா சாப்பிட முடியறது இல்லை, அவங்களோட பொட்டன்ஷியலை கொஞ்சம் கொஞ்சமா லாஸ் பண்ணிக்கிட்டே வருது. முன்ன மாடு மேய்க்கிறாங்க அப்படின்னா அவங்க இருக்கக்கூடிய இடத்த சுத்தியே மேய்ச்சல் நிலம் இருக்கும், அங்கேயே ஈஸியா மேய்ச்சிட்டு வருவாங்க. ஆனா இப்போ அவங்க இருக்கக்கூடிய இடத்த எல்லாத்தையும் அக்ரிகல்ச்சர் லேண்டா மாத்திட்டாங்க. ஏன் காட்டுல எதுக்கு உன் மாடு மேயுதுன்னு கேட்கறாங்க. இன்னொரு பக்கம் வீடுகளா மாத்திட்டாங்க, ஸ்கூல் காலேஜ் கட்டடங்களா மாத்திக்கிட்டாங்க. அந்த மாதிரி மாத்தினதுனால மாடு புல்லுக்கு இடம் இல்லாம போயிடுச்சு. அதனால சில பேர் இந்த வேலையை கைவிட்டுக்கிட்டே வர்றாங்க. இது ஒரு பக்கமா. இன்னொரு பக்கம் கவர்மெண்ட் என்ன பண்றாங்க, ஸ்கூல் கட்டுறது நல்லது, காலேஜ் கட்டுறது நல்லது, பிள்ளைங்க படிக்கட்டும், அதுக்காக மாட்டுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா மாட்டு தீவனம் நம்ம தனியா வாங்கிக்கலாம், இப்ப பூசா இந்த மாதிரி வாங்கி கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்றாங்க. இந்த பூசா எல்லாம் வாங்குற ஸ்கீம்ல என்ன ஒரு கூத்து பண்ணாங்கன்னா, மாடு பசிச்சா சொல்லக்கூட அதுக்கு தெரியாது, வாயில்லா ஜீவன் அதை சொல்றாங்க. மாடு சாப்பிட்ற தீவனத்துல ஊழல் பண்ண ஊர் நம்ம ஊர். மாட்டு தீவன ஊழல் அப்படின்னு சொல்லி லல்லு பிரசாத் யாதவ் பண்ணாரு. அதுக்கு ஜெயில எல்லாம் போய் இருந்துட்டு வந்துட்டாரு. அப்போ இதெல்லாம் ஒரு பிரச்சனை பாருங்க. மாடுக்கு மேயறதுக்கு இடம் இல்லை, நிலம் இல்லை அப்படின்னு சொல்லி நிலத்தை கொடுத்தா அந்த நிலத்துல அக்ரிகல்ச்சர் லேண்டா மாத்துறாங்க. சரி, அதுதான் அப்படி மாறிடுச்சு, தீவனமாவது வாங்கி கொடுக்கலான்னு பார்த்தா அந்த தீவனத்துல ஊழலும் பண்றாங்க, மாடு பட்னியா இருக்குது. இந்த மாதிரியான ஒரு சூழல்லாம் நடந்துகிட்டே இருக்கு. அதே சமயம் லைவ் ஸ்டாக் எக்ஸ்டென்ஷன் சர்வீசஸ். லைவ் ஸ்டாக் எக்ஸ்டென்ஷன் சர்வீசஸ் அப்படின்னா என்னன்னு கேட்டீங்கன்னா, மாடுகளை பத்தி இல்ல நம்ம வளர்க்கக்கூடிய கால்நடைகளை பத்தி ஒரு பொது அறிவு நமக்கு எல்லாத்துக்குமே இருக்கும். இதை தாண்டி சில நோய்கள்லாம் வந்தா நம்மளாலேயே கணிக்க முடியாது. அப்படி உங்களால கணிக்க முடியாத சமயத்துல நீங்க அரசாங்கத்தை வந்து நாடுங்கன்னு சொல்லி ஒரு சென்டரை வந்து அமைக்கிறாங்க. அந்த சென்டரை பத்தி வெறும் 5% மக்களுக்கு தான் தெரியுது, மீதி இருக்கக்கூடிய ஆட்கள் யாருக்குமே தெரியல. கவர்மெண்ட் 15 கோடி இதுக்காக ஒதுக்கி இருக்கிறாங்க. அந்த 15 கோடி நான் ஆபரேஷனலா தான் இருக்குது. யோசிச்சு பாருங்க, நீங்க கலெக்டரா உட்காந்துட்டு இருக்கீங்க உங்க ஆபீஸ்ல, ஒரு மாடு மேய்க்கிறவங்களுக்கு எப்படி சென்ட்ரல் கவர்மெண்டோட ஸ்கீம் தெரியும்? அப்போ இது யாருடைய வேலை? நம்மளுடைய வேலை. நீங்க தான் அதை கொண்டு போய் அவங்க கிட்ட சேர்த்தணும். அப்போ 15 கோடி ரூபாய் ஒதுக்கியும் கூட அது நான் ஆபரேஷனல்ல இருக்குது. இந்த மாதிரியான சூழ்நிலைகள் இருக்குது. சரியா? அடுத்தது இன்அடிக்குவேட் வெட்டினரி சர்வீசஸ். இன்அடிக்குவேட் வெட்டினரி சர்வீசஸ்ன்றது ப்ராப்பரா என்ன மாட்டுக்கு நோய் வரப்போகுதுன்னு டயக்னைஸ் பண்றதுக்கு ஆள் கிடையாது. அதை ஒரு ரிப்போர்ட்டா எடுத்து சொல்றதுக்கும் ஆள் கிடையாது. நோய் வந்து அதிகமா பரவுது, அதை சர்வலைன்ஸ் பண்றவும் முடியல. வெட்டினரி ட்ரக்ஸ், மாட்டுக்கு வந்து ப்ராப்பரா வேக்சின் கொடுக்கணும். நம்ம கிட்ட இருக்கக்கூடிய தட்டுப்பாடுனால இதையெல்லாம் மாடுகளுக்கு சரியா கொடுக்க முடியாத போயிடுது டைமுக்கு. இதனால மாடு ரொம்ப அதிகமா அடி வாங்குது. நான் மாடுன்னு சொல்றது எல்லா லைவ் ஸ்டாக்கையும் சொல்லிக்கிட்டு இருக்கேன்னு நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். சரியா? இந்த லைவ் ஸ்டாக் எல்லாம் ப்ராப்பரா பார்த்துக்க முடியல. அடுத்தது குவாலிட்டி கண்ட்ரோல் இன் டெய்ரி ப்ராடக்ட்ஸ். இப்போ ஒரு பால் இருக்கு அப்படின்னா பாலை வந்து டெஸ்ட் பண்ணணும். இந்த பால் வந்து எந்த கிரேடில் இருக்கு, இது கொடுத்தா எவ்வளோக்கு போகும் அப்படின்னு சொல்லிட்டு. மீட் இருக்குதுன்னா மீட்டையும் டெஸ்ட் பண்ணணும். ஆனா நம்ம லோக்கல்ல குடிக்கிறது ஏதோ ஒன்று வாங்கி குடிக்கிறோம். லோக்கல்ல இருக்கக்கூடிய கறி ஒரு பழைய கறியா இருந்தாலும் வாங்கி சாப்பிட்றோம். ஆனா பாலை வந்து இன்டர்நேஷனல்ல நம்ம கொடுக்கணும், மீட்டை நம்ம இன்டர்நேஷனல்ல கொடுக்கணும் அப்படின்னா அதுக்கு ப்ராப்பரான சர்டிஃபிகேஷன்லாம் தேவை. நம்ம யூரோப்பியன் கண்ட்ரீஸ்க்கு வந்து நான் ஒரு மீட்டை வந்து கொடுக்குறோம், கறியை கொடுக்குறோம்னா ஒரு சில சர்டிஃபிகேஷன்லாம் வாங்கினா மட்டும் தான் பண்ண முடியும். அப்போ அவங்க என்ன அவங்களுடைய ரெக்குயர்மெண்ட் இருக்கோ அதை நம்மளால ப்ராப்பரா பண்ணி கொடுக்க முடியல. அதனால இந்தியன் மீட்டை வந்து எப்படி பார்க்கறாங்க அப்படின்னா, உலக அளவுல இந்தியன் மீட்டை லோ குவாலிட்டியா பார்க்கறாங்க. உண்மையா இந்தியன் மீட்டை லோ குவாலிட்டியா பார்க்கறாங்க. மற்ற நாடுகளோட கறியெல்லாம் சூப்பரா இருக்குன்னு வாங்கி சாப்பிட்றாங்க. இந்தியன் மீட்டை லோ குவாலிட்டியா பார்க்கறாங்க. அதுக்கு ப்ராப்பரான குவாலிட்டி கண்ட்ரோல்லாம் இருக்கணும். டெய்ரி ப்ராடக்ட்ஸ்க்கு நம்ம இன்டர்நேஷனல் லெவல்ல ஒவ்வொரு கண்ட்ரியும் என்ன ரெக்குயர்மெண்ட் கேட்கறாங்க அந்த ரெக்குயர்மெண்ட்டுக்கு நம்ம கொடுக்குற அளவுக்கு வளரணும். சரியா? இதெல்லாம் தான் சேலஞ்சஸ். இப்போ உங்களுக்கு சிக்னிஃபிகன்ஸ்னா என்னன்னு தெரிஞ்சிருச்சு, என்னென்ன சேலஞ்சஸ் தெரிஞ்சிருச்சு. 2 பக்கமும் நீங்க வாங்கி பார்த்துட்டீங்க. இன்னொன்னையும் நீங்க பாருங்க, என்னன்னா கவர்மெண்ட் இனிஷியேட்டிவ்ஸ்.
ஏன்னா நீங்க கவர்மெண்ட்டுக்காக தானே உட்காந்துக்கிட்டு இருக்கீங்க. இது வரைக்கும் கவர்மெண்ட் என்னென்னலாம் திட்டம் கொண்டு வந்திருக்கு இந்த மாட்டோடைய பராமரிப்புக்காக, அடுத்து நம்ம இதை பார்ப்போம். மக்கள் உங்ககிட்ட ஒரு பிரச்சனை அப்படின்னு சொல்லும் பொழுது, இந்த ஸ்கீம்ல நீங்க அப்ளை பண்ணிருக்கலாமே அப்படின்னு நீங்க சொல்லலாம். அதே போல நீங்க இருக்கக்கூடிய எல்லா திட்டங்களையும் முழுமையா தெரிஞ்சுக்கிட்டாதான் மக்களுக்கு எடுத்து சொல்றதை தாண்டி உங்களுக்கு இன்னொரு பெரிய வேலை இருக்கு. என்னது? உங்களுக்கு கீழே இருக்கக்கூடிய ஆட்களை சரியா வேலை வாங்குறது. விஓவா இருக்கட்டும், தாசில்தாரா இருக்கட்டும், ஆர்ஐயா இருக்கட்டும், அவங்க கிட்ட சரியா நீங்க வேலை வாங்கணும் அப்படின்னா நம்மளுக்கு இந்த ஸ்கீம்லாம் முதல்லயே தெரிஞ்சிருக்கணும் இல்லையா? ஒன்னொன்னா சொல்றேன் கேளுங்க. முதல்ல நேஷனல் அனிமல் டிசீஸ் கண்ட்ரோல் ப்ரோக்ராம். என்னன்னா, மாட்டுக்கு கோமாரி நோய் வருது, இந்த வாய்கள்ல நோய் வருது, கால்ல நோய் வருதுன்னு சொல்லி சொன்னோம் இல்லையா? அதையெல்லாம் தடுக்கிறதுக்கு என்ன திட்டம் கொண்டு வந்திருக்காங்க. அதே போல பிரியூசெலோசிஸ், இது என்னன்னா ஒரு பாக்டீரியா மாடுகளோட வளர்ச்சியை அஃபெக்ட் பண்ணும். அப்போ மாடுகளோட ஹெல்த்தையும் மாடுகளோட ப்ரொடக்டிவிட்டியும் குறைக்குது. நான் மாடுன்னு மென்ஷன் பண்றது இருக்கக்கூடிய எல்லா கேட்டலையும் தான், சரியா? அதை கண்ட்ரோல் பண்றதுக்கு என்ன கொண்டு வந்திருக்காங்கன்னு பார்த்தா, நேஷனல் அனிமல் டிசீஸ் கண்ட்ரோல் ப்ரோக்ராம் ஃபார் எஃப்எம்டி. எஃப்எம்டி அப்படின்னா என்னது? ஃபுட் அண்ட் மவுத் டிசீசஸ். 2030க்குள்ளார இந்த ஃபுட் அண்ட் மவுத் டிசீஸை இல்லாம பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க. அதே போல உலகத்திலே ஒரு பெரிய கேம்பெயின் இது. இருக்கக்கூடிய எல்லா அனிமலுக்கும் நம்ம வேக்சினேட் பண்ணணும், இதுக்கு மேல வாயிலையும் காலிலையும் நோய் வராத அளவுக்கு பண்ணணும்னு சொல்றாங்க. 100% ஃபண்டு இதுக்கு சென்ட்ரல் கவர்மெண்டே பண்றாங்க. இது பண்றதுக்கு ஒரே காரணம் என்னது? இப்போ கேட்டலோட மில்க் அண்டு அந்த லைவ் ஸ்டாக் ப்ராடக்டை இன்க்ரீஸ் பண்றது மட்டும்தான். இன்க்ரீஸ் பண்ணி வெளிநாட்டுகளுக்கு ஏற்றுமதி பண்றதுக்காக இந்த திட்டத்தை கொண்டு வந்திருக்காங்க. இந்த திட்டத்தோட ஒரு பகுதி தான் பசு ஆதார். அதாவது மாடுகளுக்கு ஆதார் கொடுக்கறது பசு ஆதார். 535 மில்லியன் அனிமல்ஸ்க்கு இதை கொடுக்கணும்னு கொண்டு வந்திருக்காங்க. கேட்டில், பஃபலோ, ஷீப், கோட், பிக், இது எல்லாத்துக்கும், சரியா? இப்போ உங்களுக்கு மேல இருக்கிறது பாத்தீங்கன்னா 2 லைன் தான் கொடுத்துருக்கேன். நான் படிச்சு சொல்லிக்கிட்டு இருக்கிறதெல்லாம் என்ன அப்படின்னா, என்னால இவ்வளோ டீட்டெயில்டா இதுல போட முடியல. நீங்க கிளாஸ் ஜாயின் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கும் இந்த புக்கை நான் கொடுத்துருவேன். நீங்க இந்த கிளாஸ் பார்த்துக்கிட்டே நீங்க அந்த புக்கை பார்த்துக்கிட்டு வந்துடலாம். இல்ல உங்களுக்கு லைவ் கிளாஸஸ்ல ஏதாவது டவுட் இருந்தாலும் கேட்கலாம். சரி, அடுத்தது ஆர்டிஃபிஷியல் இன்செமினேஷன் ப்ரோக்ராம். ஆர்டிஃபிஷியல் இன்செமினேஷன் ப்ரோக்ராம்னா என்னன்னு கேட்டீங்கன்னா, லோ காஸ்ட் ப்ரீடிங் டெக்னாலஜி. எதுக்கு? இந்த மாடுகளுக்கு, எருமைகளுக்கு, இது எல்லாத்துக்குமே ஒரு 20,000 மாடுகளுக்கு இது கொடுக்கணும்னு நினைக்கிறாங்க. மொத்தமா நாடு முழுக்க இருக்கக்கூடிய 600 டிஸ்ட்ரிக்ட்ல, ஒரு 600 டிஸ்ட்ரிக்ட்ல 20,000 மாடுகளுக்கு, எருமைகளுக்கு இதை கொடுக்கணும்னு நினைக்கிறாங்க. எதுக்காக இதை கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னா, ஒரு ஜெனட்டிக் அப்கிரேடேஷன் ப்ரோக்ராம். இந்த ஜெனட்டிக் அப்கிரேடேஷன் ப்ரோக்ராம் என்னதுக்காக அப்படின்னா, பால் கொடுக்கக்கூடிய விலங்குகளை இன்னும் அவங்கள அப்கிரேட் பண்றது, அதிகப்படியா அவங்க பால் கறக்கிறதுக்கு, அவங்களுடைய பொருட்களை எடுத்துக்கிறதுக்கு. இதுக்காக இன்செமினேஷன் அப்படின்னா இனப்பெருக்கம் பண்றது தான் இதை சொல்றாங்க. முதல்ல பார்த்தது என்னது? ஃபுட் அண்ட் மவுத் டிசீஸை கண்ட்ரோல் பண்றதுக்காக, அதாவது கால் மற்றும் வாய் நோயை கட்டுப்படுத்துவதற்காக. ரெண்டாவதா இருக்கிறது இனப்பெருக்கத்துக்காக சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இதுல ஒவ்வொரு மாடும் எருமையும் தொடர்ந்து ட்ராக் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க, இவங்களோட ப்ரொடக்டிவிட்டி எந்த அளவுல இருக்கு அப்படின்னு. ஏஐ பேஸ்டில் ட்ராக் பண்ணுவேன்னு சொல்றாங்க. அதாவது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை பேஸ் பண்ணி மாடுகளோட ப்ரொடக்டிவிட்டியை கண்காணிப்போம் அப்படின்னு சொல்றாங்க. INAPH டேட்டா பேஸ்ல. சரியா? நான் சொல்றது இதுல இல்ல, ஆனா நீங்க நோட் பண்றதா இருந்தா நீங்க நோட் பண்ணிக்கலாம். இது எதுக்காக கொண்டு வந்திருக்காங்க? ஜெனட்டிக் குவாலிட்டியை இன்க்ரீஸ் பண்ணி மில்க் ப்ரொடக்ஷனை அதிகப்படுத்துறதுக்காகவும் தான் இதை பண்ணிட்டு இருக்காங்க. இதுவும் 100% சென்ட்ரல் கவர்மெண்ட் ப்ரோக்ராம் தான், சரியா? அடுத்தது நேஷனல் லைவ் ஸ்டாக் மிஷன். 4 சப் மிஷனை ஒன்னா சேர்த்து ஒரு பெரிய திட்டமா நேஷனல் லைவ் ஸ்டாக் மிஷன் கொண்டு வந்திருக்காங்க. எதுக்காக அப்படின்னா, குவான்டிடேட்டிவ் அண்ட் குவாலிட்டேட்டிவ் இம்ப்ரூவ்மெண்ட். மாடுகளையும் அதிகப்படுத்தணும், அதே சமயம் அவங்க கிட்ட இருந்து கிடைக்கக்கூடிய பொருட்களுடைய குவாலிட்டியையும் அதிகப்படுத்தணும். இதுதான் அது அவங்களோட நோக்கம். மாடுகளுக்கு முதல்ல அதிகப்படியான தீவனம் கிடைக்கிறத உறுதி செய்யறாங்க. 4 மிஷினை ஒன்னா சேர்த்தாங்கன்னு சொன்னேன் இல்லையா? அந்த 4 மிஷினும் என்னென்னு ஒன்னொன்னா சொல்றேன் கேளுங்க. சப் மிஷின் ஆன் ஃபோடர் அண்ட் ஃபீட் டெவலப்மெண்ட். ஃபோடர் அண்ட் ஃபீட் டெவலப்மெண்ட் அப்படின்றது மாடுகள் சாப்பிட்றதுக்காக, சரியா? மாடுகளுக்கு ஃபீட் பண்றதுக்காக இந்த மிஷின் கொண்டு வந்திருக்காங்க. அடுத்தது லைவ் ஸ்டாக் டெவலப்மெண்ட்.
இதில் என்னென்னா ஆண்டர்ப்ரனர்ஷிப்பை டெவலப் பண்ணுறது. நான் மாடு மேய்க்கிறேன், நான் ஒரு ஃபார்ம் அமைக்கிறேன், ஆடுகளை வைத்து தொழில் பண்ணுறேன், கோழியை வைத்து ஒரு பவுல்ட்ரி அமைக்கிறேன் அப்படின்னா அதில் எம்ப்ளாய்மெண்ட் ஜென்ரேஷன் பண்ணுறது, அதில் மாடர்னைஸ் ஆக்குறது, அதில் ஆட்டோமேட் பண்ணுறது, பயோ செக்யூரிட்டி கொடுக்கறது. பயோ செக்யூரிட்டினா அதுலேருந்து என்ன ஃபியூல் எடுக்கலாம், இது போன்ற விஷயங்கள். அதுபோல் ஒரு குறிப்பிட்ட மாடு வகைகள் அழிஞ்சிக்கிட்டே வருது, நாட்டு மாடுகள், அதை பாதுகாப்பது. அதுக்கப்புறம் இந்த ஸ்லாட்டர் ஹவுஸ்ன்னு சொல்கிறாங்க இல்லையா, கறிக்கடையை வச்சு நாங்கள் வியாபாரம் பண்ணுறோம் அப்படின்னா அவங்கள எம்பவர் பண்ணுறதுக்காக இருக்கிறது தான் இந்த ஸ்கீம். மூணாவதான ஸ்கீம் என்னென்னா பிக் டெவலப்மெண்ட் இன் நார்த் ஈஸ்டர்ன் ரீஜியன். அதாவது பன்றி வளர்ப்பை பற்றி பேசுகிறாங்க. எங்கன்னா வடகிழக்கு மாநிலங்களில் நார்த் ஈஸ்டர்ன் ரீஜியனில் பிக் டெவலப்மெண்ட்டை பற்றி பேசுகிறாங்க. அதே போல் இம்போர்ட்டேஷன் ஆஃப் ஜெர்ம் பிளாசம் அப்படின்னா என்னன்னு கேட்டிங்கன்னா, வெளிநாட்டில் இருக்கக்கூடிய ஒரு பன்னி கறிகள்லையும் அதுலேருந்து கிடைக்கக்கூடிய பொருளிலும் ரொம்ப சக்தி வாய்ந்ததாக இருக்கும். நம்ம நாட்டில் இருக்கிறது கொஞ்சம் குறைந்ததாக இருக்கும். அதை ரெண்டுத்தையும் இனப்பெருக்கம் பண்ணுறது தான் இம்போர்ட்டேஷன் ஆஃப் ஜெர்ம் பிளாசம்னு சொல்கிறாங்க. இதை பண்ணுறாங்க. 4வதாக இருக்க ஸ்கீம் என்னன்னு கேட்டால் ஸ்கில் டெவலப்மெண்ட், டெக்னாலஜி டிரான்ஸ்ஃபர் அண்ட் எக்ஸ்டென்ஷன். அப்போது இதில் நியூ டெக்னாலஜிஸ் அண்டு ப்ராக்டிசஸை கொண்டு வர்றாங்க. என்னென்னலாம் ஃபார்மர்ஸுக்கு ஏஐ பேஸ்டில் கொடுக்க முடியுமோ அதெல்லாம் கொடுக்குறாங்க டெக்னாலஜி ரிலேட்டடாக. இதுதான் நேஷ்னல் லைவ் ஸ்டாக் மிஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா? நேஷ்னல் மிஷன் ஆன் பொவைன் ப்ரொடக்டிவிட்டி. பொவைன் அப்படின்னா என்னது? நீங்கள் கவுன்னா உங்களுக்கு என்னன்னு தெரியும். கவுன்னா பசு. ஆக்ஸ்னா என்னன்னு தெரியும், காளை. அப்போ ஷீப்னா என்னன்னு தெரியும், ஆடு. பஃபலோனா என்னன்னு தெரியும், எருமை. அப்போ இந்த விலங்குகளுக்கு எல்லாம் சேர்த்து காமனாக சொல்லக்கூடிய ஒரு நேம் தான் பொவைன் அப்படின்னு சொல்றாங்க. பொவைன் அப்படின்றது ஒரு காமனான நேம், புரிஞ்சுக்கோங்க. பொவைன் அப்படின்னா காமனான நேம். அதுல இருந்து அந்த பொவைன்ன்றதுக்குள்ள என்னென்ன இருக்குன்னா எருமை, காட்டெருமை, ஆடு, மாடு, இது எல்லாமே இருக்கு. சரியா? பன்னி, கோழி எல்லாம் வேற. பன்னி அப்படின்றது போர்சைன் அப்படின்னு சொல்லுவாங்க. பொவைன் அப்படின்றது இதுதான். அப்போ இந்த பொவைன் ப்ரொடக்டிவிட்டியை அதிகப்படுத்துறாங்க. பொவைன்னா என்னன்னு உங்களுக்கு இப்ப தெரியும் தானே? ஆடு, மாடு, எருமை, இதெல்லாம் தான் பொவைன். அப்போ இந்த பொவைன் ப்ரொடக்டிவிட்டியை இன்க்ரீஸ் பண்ணணும்னு சொல்றாங்க. இதுக்கு ஒரு 4 காம்பனன்ட் சொல்றாங்க இவங்க. என்னென்னு கேட்டீங்கன்னா பசு சஞ்சீவ்னி. பசு சஞ்சீவ்னி அப்படின்னா என்னன்னா, இந்த திட்டத்துக்கு கீழே ஒவ்வொரு பசுக்களுக்கும் ஒவ்வொரு எருமைக்கும் ஒரு ஹெல்த் கார்டு கொடுக்குறாங்க. இந்த ஹெல்த் கார்டு மூலமா இந்த பசு எப்போ பிறந்தது, இதுக்கு எப்போ என்ன நோய் வந்தது, அப்போ அது என்னென்ன நோய் வந்துச்சுன்னு சொல்லி அது ஒரு டேட்டாவா சேவ் பண்ணி வச்சுப்பாங்க. அந்த பசுவோட யூனிக் ஐடி ஒன்று கொடுத்துருவாங்க. இந்த பசுவோட ஐடி 25192வா, அப்போ 25192 இந்த பசுக்கு என்ன ஆச்சு அப்படின்னு தட்டினா இது எப்போ பிறந்துச்சு, இது வரைக்கும் என்னென்ன நோய் வந்திருக்கு, எவ்வளோ பால் கறக்குது, இந்த எல்லா லிஸ்ட்டும் வந்துடும். ஒரு யூனிக் ஐடி கொடுத்துருக்காங்க. இந்த யூனிக் ஐடிக்கான பேர், அந்த அனிமல் ஹெல்த் கார்டுக்கு பேர் என்னன்னு கேட்டால் ஹிந்தியில் நகுல் ஸ்வஸ்திய பத்ரா அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது அட்வான்ஸ்டு ப்ரீடிங் டெக்னாலஜி. அட்வான்ஸ்டு ப்ரீடிங் டெக்னாலஜி அப்படின்னா இனப்பெருக்கம் பண்ணுறதுக்கு ஒரு அட்வான்ஸ்டு டெக்னாலஜி கொடுக்குறாங்க. அதனால் அதிகப்படியான உற்பத்தி நடக்கும் இல்லையா, பால் உற்பத்தி, அதுக்காக. அடுத்தது பசு ஹாட். ஹாட் அப்படின்னா ஹிந்தியில் சந்தைன்னு அர்த்தம். அப்போது பசு ஹாட் அப்படின்னா மாட்டு சந்தை. ஆன்லைனில் நடக்கக்கூடிய மாட்டு சந்தையை தான் இப்படி சொல்கிறாங்க. வர்கீஸ் குரியன் அவருடைய பிறந்த நாள் 26 நவம்பர் 2016. அவருடைய பிறந்த நாளில் தான் இதை தொடங்கி வச்சுருக்காங்க. இதில் என்னென்னா ஆன்லைன்லேயே இந்த ப்ரீடிங் பார்க்குறாங்க இல்லையா, இனப்பெருக்கத்துக்காக, அதை தான் இதை சொல்கிறாங்க. பசு ஹாட்டில் அதுதான் இருக்குது. சரியா? அடுத்தது நேஷ்னல் பொவைன் ஜெனோமிக் சென்டர் ஃபார் இண்டிஜினியஸ் பிரீட்ஸ். நாட்டு மாடுகளுக்காக ஒரு ஜெனட்டிக்ஸ் ஸ்டடி சென்டர் தான் இதை சொல்கிறாங்க. நேஷ்னல் பொவைன் ஜெனோமிக் சென்டர் ஃபார் இண்டிஜினியஸ் பிரீட்ஸ், NBGCIB அப்படின்னு சொல்கிறாங்க இதை. சரியா? இதுதான் நேஷ்னல் மிஷன் ஆன் பொவைன் ப்ரொடக்டிவிட்டி. இது எதுக்காக கொண்டு வந்திருக்காங்கன்னா ஃபார்மர்ஸோட இன்கம்மை அதிகப்படுத்தணும். அது மட்டும் இல்லாமல் மார்க்கெட் மூலமாகவே விவசாயிகளுக்கு எல்லாம் கிடைக்கணும், வெளியில் எங்கேயும் போகாமல் பொவைன் பாப்புலேஷனை அதிகப்படுத்தணும், மில்க் ப்ரொடக்ஷனை அதிகப்படுத்தணும்னு சொல்கிறாங்க. இதுதான் அதோடைய முக்கிய நோக்கம். இது 2016ஆம் ஆண்டு தொடங்கப்பட்டிருக்கு. சரியா? சரி, அடுத்தது நம்ம என்னன்னு பார்க்கலாம். அடுத்தது டைரி என்டர்பிரினர்ஷிப் டெவலப்மெண்ட் ஸ்கீம், DEDS.
டைரி ஆண்டர்பிரினர்ஷிப் டெவலப்மெண்ட் ஸ்கீம், DEDS சொல்றாங்க. என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு தனி நபர் மாடு மேய்க்கக்கூடிய தொழில் பண்ணணும்னு சொல்லி நினைக்கிறாரு. அவருக்கு சில அசிஸ்டன்ஸை கவர்மெண்டே கொடுக்குறாங்க. ஃபினான்சியல் அசிஸ்டன்ஸ் கொடுத்து நீ மாடு வளர்த்து பொழைச்சிக்கோப்பான்னு சொல்றாங்க. சரியா? அதுக்கு கவர்மெண்ட் என்ன பண்றாங்கன்னா, தனி நபருக்கு மட்டும் இல்லாம மற்ற நபர்களுக்கும் கடன் கொடுக்குறேன்னு சொல்றாங்க. யார் யார் கடன் கொடுக்குறாங்க அப்படின்னு கேட்டா, நபார்டு கடன் கொடுக்குறாங்க. ஃபினான்ஷியல் அசிஸ்டன்ஸ் கொடுக்குறாங்க. யாருக்குன்னா, ஒரு தனி நபரா இருக்கலாம், ஒரு கமர்ஷியலா இருக்கலாம், இல்ல கோஆபரேட்டிவா இருக்கலாம், ஒரு அர்பன்ல இருக்கவங்களுக்கா இருக்கலாம், இல்ல ரூரல் பேங்க்ல இருக்கவங்களுக்கா இருக்கலாம். இதன் வழிய கடன் கொடுக்குறாங்க. 25% சப்சிடி. நீங்க இந்த டெய்ரி தொழில் தான் பண்ணணும், பால் ரீதியா தான் தொழில் பண்ணணும் அப்படின்னா 25% உங்களுக்கு மானியம் கொடுக்குறாங்க. நீங்க ஜெனரல் கேட்டகரியா இருந்தா. நீங்க SC அண்ட் STயா இருந்தா 33% கொடுக்குறாங்க. இதை வச்சு நீங்க 2ல இருந்து 10 மாடுகள் வாங்கிக்கலாம். அது இல்லாம நீங்க உரம் தொழில் பண்றதா இருந்தா பண்ணலாம். அடுத்தது இந்த பசுமாட்டோட சாணம் இருக்கு இல்லையா, அதுல இருந்து நான் ஏதாவது ஃபெர்டிலைசர் செய்யறேன்னா அதையும், அந்த வேலையும் செய்யலாம். இல்ல மில்க் மிஷினை பர்ச்சேஸ் பண்றேன், மாடர்னைஸ் பண்றேன்னா அதையும் நீங்க பண்ணலாம். சரிதானே? எந்தெந்த வழியில கடன் கொடுக்குறாங்கன்னா, கமர்ஷியல் பேங்க், ரூரல் பேங்க், கோஆபரேட்டிவ் பேங்க், இந்த கமர்ஷியல் பேங்க். யாரு? நபார்டு இந்த ஸ்கீமை இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. இந்த பேங்க் வழியா யார் யாருக்கு கடன் கொடுக்குறாங்கன்னா, சுய உதவி குழுக்களுக்கு கொடுக்குறாங்க, தனி நபருக்கு கொடுக்குறாங்க, படித்த இளைஞருக்கு கொடுக்குறாங்க, ஒரு விவசாயிக்கு கொடுக்குறாங்க, கோஆபரேட்டிவ் சொசைட்டிக்கு கொடுக்குறாங்க, மாவட்ட இந்த பால் யூனியன் இருக்கும், டிஸ்ட்ரிக்ட் மில்க் யூனியன், அப்புறம் பஞ்சாயத்து ராஜ் இன்ஸ்டிடியூஷன்ஸ், இவங்கெல்லாம் இந்த ஸ்கீம்க்கு எலிஜிபிள். இவங்க இதுல கடன் வாங்கிக்கலாம். சரியா? இதுதான் டெய்ரி ஆண்டர்பிரினர்ஷிப் டெவலப்மெண்ட் ஸ்கீம். அடுத்தது ராஷ்டிரிய கோகுல் மிஷன். இதுல என்ன சொல்றாங்கன்னு கேட்டீங்கன்னா, டெவலப்மெண்ட் அண்ட் கன்சர்வேஷன் ஆஃப் இண்டிஜினியஸ் பிரீடு. உள்நாட்டு மாடுகளை அதை பராமரிக்கணும், அதை பெருக்கணும்னு சொல்றாங்க. அது இல்லாம இந்த இண்டிஜினியஸ் கேட்டில் இருக்கு அப்படின்னா அதை பிரீடு பண்ணணும், அதோட ஜெனட்டிக்ஸை இம்ப்ரூவ் பண்ணணும். அடுத்ததா மில்க் ப்ரொடக்ஷன் அண்ட் ப்ரொடக்டிவிட்டியை அதிகப்படுத்தணும்னு சொல்றாங்க. அப்கிரேடேஷன் ஆஃப் நான் டீஸ்கிரிப்ட் கேட்டில். நான் டீஸ்கிரிப்ட் கேட்டில் அப்படின்னா என்னன்னா, சுணங்கி போய் இருக்கிறது. அதோட வேலையே என்னன்னா, மற்ற மாடுகள் 5 லிட்டர் கொடுக்குதுன்னா இது 2 லிட்டர் 1.5 லிட்டர் தான் கொடுக்கும். அப்போ நான் டீஸ்கிரிப்டா இருக்கிறத நம்ம உள்நாட்டு பசுக்கள் சிலது இருக்கும், கிர், சஹிவால், ரதி, தியோனி, ரெட், சிந்தி. இதன் மூலமா இனப்பெருக்கம் பண்ண வச்சு அந்த சுணங்கி போயிருக்க மாடை அப்படியே விடாம அதுல இருந்து புதுசா ஒரு மாடு பிறக்குது அப்படின்னா அதை சூப்பரா மாத்துறாங்க, வீரியமா. சரியா? அடுத்தது டிசீஸ் ஃப்ரீ ஹை ஜெனட்டிக் மெரிட். என்னன்னா நேச்சுரல் சர்வீஸ் பண்றாங்க. எதுக்கு? இனப்பெருக்கத்தை, மாடுகளோட இனப்பெருக்கம் பண்றதுக்காக. இது இல்லாம கோகுல் கிராமம்னு ஒரு ப்ரோக்ராம் ரன் பண்றாங்க. இது என்னன்னா இண்டிஜினியஸ் கேட்டல் சென்டர், அதாவது உள்நாட்டு மாடுகளை பராமரிக்கிறதுக்கு. அடுத்து கோபாலன் சங் அப்படின்னா இந்த இனப்பெருக்கம் பண்றவங்களுக்கான ஒரு சொசைட்டி. இது மாடு வச்சிருப்பாங்க இல்லையா, ஆண் மாடும் பெண் மாடும், அவங்களுக்கான சொசைட்டி. அடுத்து நேஷனல் காமதேனு பிரீடிங் சென்டர்ஸ். இது எதுக்காக அப்படின்னா, வீரியமிக்க காளைகளை பராமரிக்கிறதுக்காகவும் அதை டெவலப் பண்றதுக்காகவும் இதை வச்சிருக்காங்க. நார்த் இந்தியாவில் ஒன்று இருக்கு, சவுத் இந்தியாவில் ஒன்று இருக்கு. எது? நேஷனல் காமதேனு பிரீடிங் சென்டர். இதுல என்ன பண்றாங்கன்னா, இந்த பசுமாட்டோட வீரியமான ஒரு பசுமாடு இருக்குன்னா அதனுடைய அணுக்களை சேகரிச்சு வைக்கிறாங்க, வேற ஏதாவது ஒரு மாட்டுக்கு கொடுத்து அதை வீரியமா அதை உருவாக்குறதுக்காக. சரியா? இதுதான் நாட்டிலே சர்டிஃபைடு ஜெம்பிளாசம் இன் த கண்ட்ரி இப்படின்னு சொல்றாங்க. இது இல்லாம இன்னொன்னு இருக்கு, நேஷனல் ப்ரோக்ராம் ஃபார் பொவைன் பிரீடிங் அண்ட் டெய்ரி டெவலப்மெண்ட். இது எதுக்காக கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னா, இந்த பொவைன் பிரீடிங்காகவும் டெய்ரி டெவலப்மெண்ட்டுக்காகவும் தான் கொண்டு வந்திருக்காங்க. இதெல்லாம் தான் ஸ்கீம்ஸ். என்னென்னா, இந்த அனிமல் ரேரிங்காக, மேய்ச்சல் தொழில் செய்பவர்களுக்காக கொண்டு வந்திருக்காங்க. இப்போ பாருங்களேன், உங்களுக்கு அந்த அனிமல் ரேரிங்னா என்னன்னு தெரிஞ்சிருச்சு. இப்போ அதோட சிக்னிஃபிகன்ஸ் என்னன்னு நம்ம பார்த்துட்டோம், என்னென்ன சேலஞ்சஸ் இருக்குன்னு பார்த்துட்டோம், என்ன மாதிரியான ப்ரோக்ராம்ஸ் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆஃபர் பண்றாங்க அப்படின்றதையும் நம்ம பார்த்துட்டோம். இதுவும் நம்மளுக்கு தெரிஞ்சிடுச்சு. இதை வச்சு என்ன நம்ம கீழே இருக்கக்கூடிய தாசில்தாரையும் விஏஓவையும் டக்குன்னு வேலை வாங்கலாம். அடுத்ததா யாராவது ஒருத்தர் இப்படி வர்றாங்கன்னா, நீங்க இந்த ஸ்கீம்ல நீங்க இந்த ஸ்கீம் ஃபாலோ பண்ணுங்க, நீங்க இந்த ஸ்கீம்ல அப்ளை பண்ணுங்கன்னு சொல்றதுக்கு நமக்கு ஒரு நாலேஜ் இருக்கணும்.
அப்போ இதெல்லாம் தான் ஸ்கீம்ஸ். இதை முதல்ல நீங்க தெரிஞ்சுக்கோங்க. அடுத்தது நம்ம பிங்க் ரெவல்யூஷன்னா என்ன அண்டு ப்ளூ ரெவல்யூஷன்னா என்ன அப்படின்றத பத்தி பார்ப்போம். பிங்க் ரெவல்யூஷன் அப்படின்றது எதுக்காக கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னா, இது வந்து மீட் அண்ட் பவுல்ட்ரி செக்டர், கோழி பண்ணைகளுக்காகவும் கறிகளுக்காக கொண்டு வந்தது தான் இந்த பிங்க் ரெவல்யூஷன், பிங்க் புரட்சி. இதுல வந்து மாடர்னைசேஷன் பண்றாங்க, ஸ்பெஷலைசேஷன் பண்றாங்க, மெக்கானிசேஷன் பண்றாங்க, ஸ்டாண்டர்டைசேஷன் பண்றாங்க. எதுக்கு? கறியை இதெல்லாம் இந்த மாதிரியான நிலைகள்லாம் கடத்தி கொண்டு போறாங்க. இதுல என்னன்னு பாத்தீங்கன்னா, பிரேசில், ஆஸ்திரேலியாவை எல்லாம் தாண்டி இந்தியா தான் அதிகப்படியான மீட் எக்ஸ்போர்ட்டிங் கண்ட்ரி இன் த வேர்ல்டு. யோசிச்சு பாருங்க. நாம தான் எல்லாத்தையும் சாமியா கும்பிடுறோம், ஆனா ஏற்றுமதி பண்றதுலயும் இந்தியா தான் முதலிடத்துல இருக்குது. இந்தியா தான் டாப் அக்ரிகல்ச்சரல் எக்ஸ்போர்ட். எது எதுல? இந்த மீட்ல. அதிகமா மிடில் ஈஸ்டுக்கும் சவுத் ஈஸ்ட் ஏஷியாவுக்கும் தான் நம்ம கறியை ஏற்றுமதி பண்றோம். அதே போல இந்தியாவில் பிராய்லர் செக்டார் வந்து அதிகமான அளவுக்கு வளர்ந்துருக்குது ஒன்று. அது இல்லாம எக் ப்ரொடக்ஷன் வந்து ரொம்ப அதிகமாக வளர்ந்துருக்கு. 6% வந்து வளர்ந்துருக்கு. ஒவ்வொரு வருஷமும் வளர்ந்துக்கிட்டே போகுது. இதனால சாதாரண முட்டைன்னு சொல்றோம். இந்த முட்டையில 80,000 கோடிக்கு வருஷத்துக்கு நம்ம வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதுல ஆந்திரா, தமிழ்நாடு, மகாராஷ்டிரா தான் டாப் எக் ப்ரொடியூசர்ஸ் இந்த கண்ட்ரி. கறி வந்து எந்தெந்த மாநிலம்னு கேட்டா, உத்தரப்பிரதேசம் 23%, வெஸ்ட் பெங்கால் 12%, ஆந்திர பிரதேஷ் 7%. இதுதான் இந்த மாதிரி நாம கறியை வந்து ப்ரொடக்ஷன் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இந்த ஸ்டேட்ஸ் எல்லாம் இதுதான் லீடிங்கான ஸ்டேட்ஸ். அடுத்தது ஹரியானா, வெஸ்ட் பெங்கால் அண்ட் உத்தரப்பிரதேஷ். இவங்கெல்லாம் என்னன்னா இந்த கோழி பண்ணையில இந்த கோழி கறியை அதிகமாக ப்ரொடக்ஷன் பண்ணி அனுப்பிக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த வேலையெல்லாம் செய்யறாங்க. ரூரல்ல இருக்கிறவங்க 10% இந்த மாதிரியான லைவ் ஸ்டாக் ரேரிங் தான் அவங்களுடைய முக்கியமான தொழிலாவே வச்சிருக்கிறாங்க. 26% டோட்டல் அக்ரிகல்ச்சர் வேல்யூல இந்த இது மட்டும் ஆட் ஆகுது, மீட் மட்டும் ஆட் ஆகுதுன்னு சொல்றாங்க. அடுத்தது சேலஞ்சஸ் ஃபேஸ்டு பை இந்தியன் மீட் செக்டார். என்னென்ன சேலஞ்சஸ் ஃபேஸ் பண்றாங்கன்னு கேட்டீங்கன்னா, 90% அன்ஆர்கனைஸ்டா தான் இருக்கு. இது ப்ராப்பரா ஆர்கனைஸே பண்ணல. அதே போல இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இதுல பெரிய பிரச்சனையா இருக்குது. ஒரு கோல்டு ஸ்டோரேஜ் இருக்கணும், கோல்டு ஸ்டோரேஜ் இல்லை. அப்படியே ஆடை வெட்டி அங்கேயே தொங்க விடுறாங்க. அதுல எவ்வளோ பாக்டீரியா வருது, சாப்பிட்றவன் என்ன ஆகுறான்றதை பத்தி இவங்களுக்கு கவலையே கிடையாது. ஃபுட் சேஃப்டி நார்ம்ஸ் வந்து ஒரு 1% கூட ஃபாலோ பண்றது கிடையாது. ஆனா மற்ற நாடுகள்ல ஃபுட் சேஃப்டி நார்ம்ஸ் அவ்வளோ ஃபாலோ பண்றாங்க. கோல்டு ஸ்டோரேஜில் வைக்கணும், 8 மணி நேரத்துக்கு மேலே கறியை நீங்கள் சேல் பண்ணக்கூடாது, அப்படி சேல் பண்ணுறீங்கன்னா உங்கள் மேலே ஃபைன் போட்டுருவோம், இந்த மாதிரிலாம் இருக்குது. ஆனால் இந்தியாவில் அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. அதே போல் இந்தியாவில் மீட் பார்ன் டிசீஸ், இந்த கறியை சாப்பிட்டதுனாலே எனக்கு நோய் வந்துருச்சு அப்படின்னு நிறைய நோய்கள் இருக்குது. அப்போது நாம் வந்து ஸ்லாட்டர் ஹவுஸ், கறிக்கடையை ப்ராப்பராக ஹைஜீனாக வச்சுக்கிறது கிடையாது. என்ன மாதிரியான இந்த சாப்பிட்டா நோய் வரும்ன்ற நமக்கு நாலேஜ் கிடையாது. இந்த மாதிரியான பிரச்சனைலாம் இந்தியாவில் இருக்கு. அதே போல கறி வந்து நம்ம இந்தியாவில் சாப்பிட்றது ரொம்ப கம்மி. இந்தியாவில் குளோபல் ஆவரேஜ் எவ்வளோன்னா, ஒரு நபர் வந்து வருஷத்துக்கு ஒரு 40 கிலோ கறி சாப்பிடணும். இதுதான் குளோபல் ஆவரேஜ். ஆனால் இந்தியாவில் சாப்பிட்றதே 5 கிலோ மட்டும்தான். இது வந்து இந்தியாவிலேயே அப்போ டொமஸ்டிக் டிமாண்டே ரொம்ப கம்மியாக இருக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்தியன் மீட்டை ஃபாரின்ல எல்லாம் பூர் குவாலிட்டியாக கன்சிடர் பண்ணுறாங்க. ஃபாரின்ல கறி சாப்பிட்றதுக்குன்னே மாடு வளர்க்குறாங்க, வெட்டுறதுக்காகவே ஆடு வளர்க்குறாங்க, வெட்டுறதுக்காகவே கோழி வளர்க்குறாங்க. அப்போ இவங்க நம்ம இந்தியாவில் என்ன பண்ணுறோம்? அதுல இருந்து பால் கறந்துக்கிறோம், அதை வந்து நல்லா மேய்க்கிறோம். எல்லாம் முடிஞ்சு அந்த விலங்கு சக்கை ஆயிடுச்சு, இதுக்கு மேலே அந்த விலங்குல இருந்து எதையுமே எக்ஸ்ட்ராக்ட் பண்ண முடியாது அப்படின்ற கண்டிஷனுக்கு தான் கறி கடைக்கே நம்ம அனுப்புகிறோம். இதை வந்து ஃபாரின்ல இருக்கவங்க விரும்புறது கிடையாது. இளம் ஆட்டுக்கறியாக இருக்குன்னு நினைக்கிறாங்க, ஒரு மாடு இலசா இருக்குன்னு நினைக்கிறாங்க. அப்போது இது சூட் ஆக மாட்டேங்குது. ஏன்னா நாம் பர்டிகுலராக கறிக்காக ப்ரீடு பண்ணுறதே கிடையாது. இது ஒரு பிரச்சனை இருக்குது. இதெல்லாம் சேலஞ்சு ஃபேஸ்டு பை இந்தியன் மீட் செக்டார். இதுதான் பிங்க் ரெவல்யூஷன். பிங்க் ரெவல்யூஷன் பெருசு, ஆனால் 2-3 லைன் தான் இருக்குது. உங்களுக்கு டீட்டெயில்டாக வேணும் அப்படின்னா நீங்கள் கிளாஸ் ஜாயின் பண்ணிக்கலாம். அடுத்ததா ப்ளூ ரெவல்யூஷன். ப்ளூ ரெவல்யூஷனை பற்றி நம்ம பேசுகிறோம். அதுக்கு முன்னாடி ஃபிஷரிஸ். ஃபிஷரிஸ் அப்படின்றது என்னன்னு கேட்டிங்கன்னா, இதோட பேக்ரவுண்ட், மீன் வந்து நமக்கு ஒரு நல்ல நியூட்ரிஷியன். இந்த ஃபிஷரிஸ்னால பல பேருக்கு எம்ப்ளாய்மெண்ட் கிடைக்குது, இந்தியாவுக்கு இன்கமும் கிடைக்குது. 16 மில்லியன் ஃபிஷர் மேன் வந்து இருக்கிறாங்க. அவங்க வந்து மீன்பிடியே முக்கியமான தொழிலா வச்சுக்கிட்டு இருக்காங்க. அவங்க மீன் பிடிச்சிட்டு வர்றதுனால நமக்கு ஒரு ஹெல்த்தியஸ்ட் டயட் ஆப்ஷனா இருக்குது ஃபிஷ். சரியா?
இதனால நம்முடைய ஜிடிபி அதிகரிச்சுக்கிட்டே வருது ஒவ்வொரு வருஷமும். இதுல நீங்க முக்கியமா தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, ஃபிஷரிஸ் வந்து ஸ்டேட் சப்ஜெக்டா சென்ட்ரல் சப்ஜெக்டான்னு. நாம படிக்க போறது எக்கனாமிக்ஸ் தான் இப்ப படிச்சுக்கிட்டு இருக்கோம். ஆனா தெரிஞ்சுக்கோங்க, ஃபிஷரிஸ் வந்து ஒரு ஸ்டேட் சப்ஜெக்ட். ஃபிஷரிஸ் ஒரு ஸ்டேட் சப்ஜெக்ட் அப்படின்றதுனால இன்லாண்ட் ஃபிஷிங், அதாவது உள்நாட்டில் பிடிக்கக்கூடிய, மாநிலங்களில் பிடிக்கக்கூடிய எல்லாமே ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு சொந்தமானது. கோஸ்டல்ல பிடிக்கக்கூடியது, அதாவது இந்த கடல்ல பிடிக்கிறாங்க இல்லையா, அது எல்லாம் யாருக்கு சொந்தமானதுன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கும் அந்த கோஸ்டல் ஸ்டேட்டும் சேர்ந்து பங்கு பிரிச்சுப்பாங்க. இதுதான் ஃபிஷரிஸோட பேக்ரவுண்ட். இதுல சில பிரச்சனைகளும் இருக்கு. என்னென்ன அப்படின்னா, இதுல வந்து ஆழ்கடலுக்கு போய் மீன் பிடிக்கிறதுல சிக்கல் இருக்குது. ஃபிஷிங் ஹார்பர் சரியா இல்லை, ஸ்கில்டு மேன் பவர் இல்லை, இதை வந்து நம்ம வேல்யூ ஆடே பண்றது கிடையாது. அதே போல நம்ம இன்லாண்ட்ல மீன் பிடிக்கிறோம் அப்படின்னா தொடர்ந்து மீன் பிடிச்சுக்கிட்டே வந்தா அந்த மீன்பிடி வந்து காலி ஆயிடுது. மீன்பிடி தடை காலத்தை தாண்டி ஒருத்தவங்க மீன் பிடிக்கிறாங்க. மீன்பிடி தடை காலம்னா மீன் வந்து இனப்பெருக்கம் பண்ணக்கூடிய காலம். அந்த பீரியட்ல அந்த மீனை வந்து விட்டுடணும், எந்த விதமான இதுவும் பண்ணக்கூடாது. அது வருஷத்துல ஒரு குறிப்பிட்ட பீரியட் இருக்கும். ஆனா அதையும் தாண்டி அந்த டைம்லயும் மீன் பிடிக்கிறது, இந்த மாதிரியான சில பிரச்சனைகள்லாம் இருக்குது மீன்பிடி தொழில்ல. இதையெல்லாம் சரி பண்றதுக்காக தான் ப்ளூ ரெவல்யூஷன் வந்திருக்கு. சரியா? ப்ளூ ரெவல்யூஷன் அப்படின்றது ஃபிஷ்ஷுக்காக. இதுக்காக நேஷனல் ஃபிஷரிஸ் பாலிசி 2020 ஒன்று கொண்டு வந்திருக்காங்க. ப்ரீ இண்டிபெண்டன்ஸ்ல பார்த்தீங்கன்னா ஃபிஷரிஸ்க்கு பெருசா எந்த விதமான முக்கியத்துவமும் கொடுக்கல. போஸ்ட் இண்டிபெண்டன்ஸ்ல 1960 வரைக்கும் 5 இயர்ஸ் பிளான்ல சேர்த்துக்கிட்டு வர்றாங்க. 1980ஸ்க்கு அப்புறம் ப்ளூ ரெவல்யூஷன் ஒன்று கொண்டு வந்து ஃபிஷ்ஷுக்காக மட்டுமே தனியா ஒரு விஷயம் வந்து ப்ரோக்ராம் வந்து செயல்படுதுன்னா அது ப்ளூ ரெவல்யூஷன். ஹெல்த்தியான ஆப்ஷன், அதே மாதிரி பொருளாதார ரீதியாக சாத்தியமானது, எக்கனாமிக்கலி வையபிள், சோஷியலி இருக்கக்கூடிய எல்லாத்தையும் நம்ம இன்க்ளூசிவாக கொண்டு போகணும்னு சொல்கிறாங்க. யார? சோசியலி இருக்கக்கூடிய ஃபிஷர்மென் எல்லாம் இன்க்ளூசிவாக கொண்டு போகணும்னு சொல்கிறாங்க. இதுக்காக ஒரு ரெகுலேஷனை கொண்டு வரணும். இந்த மீன்பிடியை வந்து இன்னும் மாடர்னைஸ் ஆக்கணும். அது மட்டும் இல்லாமல் நேட்டிவ் ஃபிஷ் ஜெனட்டிக் ஸ்டாக்ஸை அதிகப்படுத்தணும். கெயின்ஃபுல் எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டியை ஃபிஷர்மேனுக்கு கொடுக்கணும். அவங்களுடைய வருமானம் இரட்டிப்பாகணும்னு சொல்றாங்க. இது இல்லாம பிரதான் மந்திரி மத்ஸ்ய சம்பத யோஜனான்னு ஒன்று கொண்டு வந்திருக்காங்க. என்ன இந்த பிரதான் மந்திரி மத்ஸ்ய சம்பத யோஜனான்னு கேட்டீங்கன்னா, மீன் பிடிக்கிறத அதிகப்படுத்தணும். 2025க்குள்ள 70 லட்சம் டன்னை வந்து எக்ஸ்ட்ராவா நம்ம அதிகப்படுத்தணும்னு சொல்றாங்க. 1 லட்சம் கோடி இதன் மூலமா சம்பாதிக்கணும். ஃபிஷர்மேனோட இன்கம்மை டபுள் ஆக்கணும். போஸ்ட் ஹார்வெஸ்ட், மீன் பிடிச்சதுக்கு அப்புறம் சில லாஸ் வந்து ஏற்படும், அதை வந்து 10%க்குள்ள குறைக்கிற மாதிரி குறைக்கணும். இப்போ வந்து 25% லாஸ் ஆகுது, அதை 10%க்குள்ள குறைக்கிற மாதிரி குறைக்கணும். அதே போல டைரக்டா இன்டைரக்டா 55 லட்சம் வேலை வாய்ப்பு நாடு முழுக்க ஏற்படுத்த முடியும் இந்த மீன்பிடி தொழில்னால. சரியா? ப்ளூ ரெவல்யூஷன் இதை தான் என்ன சொல்றாங்கன்னா நீல் கிராந்தி மிஷின் அப்படின்னு சொல்றாங்க. இதுல என்ன சொல்றாங்கன்னா, இந்த ஃபிஷர்மேனோட இன்கம் 3% அதிகரிக்கணும். அவங்களுக்கு வந்து ப்ராப்பரா வீட்டு வசதி பண்ணி கொடுக்கணும். அவங்களோட ஃபிஷ் ப்ரொடக்ஷன் மெத்தடை வந்து மாடர்னைஸா மாற்றணும். இன்லாண்ட் ஃபிஷரிஸ் அண்ட் ஆக்வா கல்ச்சரை சரிப்படுத்தணும். குளம் வெட்டி அதுலேயும் மீன் பிடிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த மெரைன் ஃபிஷரிஸ் போஸ்ட் ஹார்வெஸ்ட் ஆப்ரேஷன்ஸ், மீன் பிடிச்சதுக்கு அப்புறம் அது எப்படி கூண்டில் வைக்கிறது, எப்படி அதை ப்ராப்பராக மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்துறது அப்படின்ற விஷயத்துலலாம் கான்சென்ட்ரேட் பண்ணுறாங்க இந்த ப்ளூ ரெவல்யூஷன். இதுக்காக நேஷனல் ஃபிஷரிஸ் டெவலப்மெண்ட் போர்டு அப்படின்னு ஒன்று அமைச்சிருக்கிறாங்க. சரியா? நேஷனல் ஃபிஷரிஸ் டெவலப்மெண்ட் போர்டு. இதுக்காக இது ஒரு இன்டகிரேட்டடான ஸ்கீம். இவங்க இதுக்கு செலவு பண்ணக்கூடிய பணம் 3000 கோடி. சரியா? 3000 கோடி செலவு பண்ணுறாங்க. இந்த ப்ளூ ரெவல்யூஷனுக்கு கீழே நிறைய ப்ரோக்ராம் வச்சிருக்காங்க. அதில் இன்டகிரேட்டடாக பண்ணி 3000 கோடி செலவு பண்ணுறாங்க. இன்டகிரேட்டட் டெவலப்மெண்ட் அண்ட் மேனேஜ்மெண்ட் ஆஃப் ஃபிஷரிஸ். இதில் தான் என்ன சொல்கிறாங்கன்னா, மீன் பிடிப்பவர்களுக்கு அவங்களுக்கு வந்து இன்சூரன்ஸ் கொடுக்கறது, அவங்களுடைய போட்டை ப்ராப்பராக ரெஜிஸ்டர் பண்ணுறது, அவங்களுக்கு வந்து ஒரு பயோமெட்ரிக் ஐடி கொடுக்கணும்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்க எங்கே போகிறாங்க வர்றாங்கன்னு அவங்கள மானிட்டர் பண்ணணும். ஏன்னா தொலைஞ்சு போயிட்டாங்கன்னா, கடலில் மீன் பிடிக்கும்போது மற்ற நாட்டு இராணுவத்தினர் தொல்லை பண்ணுறாங்கன்னா, இப்போ இலங்கையில் நம்ம பார்க்குறோம் இல்லையா, அந்த மாதிரிலாம் நடந்தால் என்ன பண்ணுறதுன்னு அவங்கள வந்து மானிட்டர் பண்ணணும்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு சில வெல்ஃபேரை கொடுக்கணும். ஒரு பேசிக் கம்யூனிட்டிஸ் அவங்களுக்கு இருக்கணும். அவங்களுக்கு வந்து ஆக்டிவாக கடலுக்குள்ளே போகிறாங்க அப்படின்னா குரூப் ஆஃப் ஃபிஷர்மேன் அவங்களுக்கு
ஒரு கேரண்டி கொடுக்கணும். ஏதாவது ஒன்று நடந்ததுன்னா அதுக்கு இன்சூரன்ஸ் அவங்களுக்கு ப்ராப்பராக ப்ரொவைட் பண்ணணும். அவங்களுக்குள்ள ஜிபிஎஸ் சிஸ்டம் வச்சுருக்கணும், எங்கே போயிருக்காங்க எங்கே வர்றாங்கன்னு. ஜிபிஎஸ், ஜிஐஎஸ், அப்புறம் வாட்டர் பாடி மேப்பிங் எல்லாம் பண்ணணும்னு சொல்கிறாங்க. நல்லா புரிஞ்சுக்கோங்க, ப்ளூ ரெவல்யூஷன் அப்படின்னா நீல் கிராந்தி மிஷன். ஃபிஷர் மேனோட நலனுக்காக மட்டுமே இது கொண்டு வந்திருக்காங்க. இந்தியாவோட வருமானத்தையும் கொஞ்சம் உயர்த்தணும்னு நினைக்கிறாங்க மீன்பிடி தொழில் மூலமாக. சரியா? அதெல்லாம் தான் இது. அதுக்காக கொண்டு வர திட்டம் ஒரு 3 இருக்கு. அந்த 3 என்னென்னு அடுத்த ஸ்லைட்ல போடுறேன் பாருங்க. இதுதான் அந்த ஸ்கீம்ஸ் எல்லாம். என்னென்னது? முதல்ல பிரதான் மந்திரி மத்ஸ்ய சம்பத யோஜனா, அடுத்தது நீல் கிராந்தி மிஷன், அடுத்தது அவங்க கொடுக்கக்கூடிய ஃபினான்ஷியல் அசிஸ்டன்ஸ். இதெல்லாம் தான் கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் ப்ளூ ரெவல்யூஷனுக்கு கீழே வர்றது. சரியா? நீங்கள் ஒரு கடலோர மாவட்டத்தில் பொறுப்பேற்றுக்கிறீங்க, அங்கே நீங்கள் கலெக்டராக இருக்கீங்க. அப்போது ஃபிஷர் மேனுக்காக என்னென்ன ஸ்கீம்ஸ்லாம் இருக்குது அப்படின்றது நீங்கள் தெரிஞ்சுக்கணும். இதெல்லாம் தான் அந்த ஸ்கீம்ஸ். சரியா? அடுத்ததா ஆப்ரேஷன் ஃப்ளட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆப்ரேஷன் ஃப்ளட் அப்படின்னா என்னன்னா 1970 லான்ச் பண்ண ஒரு பால் உற்பத்திக்கான ப்ரோக்ராம் தான் இது. நேஷனல் டெய்ரி டெவலப்மெண்ட் போர்டு, இது வர்கீஸ் குரியன் அப்படின்றவர் கொண்டு வந்திருக்காரு. பால் தட்டுப்பாடு இந்தியாவில் ரொம்ப அதிகமாக இருந்தது. நம்ம மற்ற நாடுகளை சார்ந்து இருந்தோம். மற்ற நாட்டில இருந்து பாலை நம்ம இறக்குமதி பண்ணிக்கிட்டு இருந்தோம். அதை குறைத்து நம்ம நாட்டிலே பால் உற்பத்தி பண்ணலான்னு சொன்ன ஐடியா தான் வர்கீஸ் குரியன். அவருடைய ஐடியா படி வேர்ல்ட்ஸ் பிக்கஸ்ட் டெய்ரி டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம் உள்நாட்டிலேயே நம்ம இதை பண்ணியிருக்கோம். நம்ம இதை பண்ணதுனால 1998 யூஎஸ்ஏவே தாண்டி போயிட்டோம். பால் தட்டுப்பாடாக இருந்த நாட்டில் பால் மிகுதியாயிட்டு இப்போ நம்ம மற்றவங்களுக்கெல்லாம் சப்ளை பண்ணுற அளவுக்கு ஆயிட்டோம். 30 வருஷத்தில் பால் பத்தாத நிலையில இருந்தது. இப்போ ஒருத்தருக்கு பால் குடிக்கிறார் அப்படின்னா அவருக்கு டபுள் த டைம். ஒருத்தர் ஒரு 1/2 லிட்டர் குடிக்கிறாருன்னா அவருக்கு 1 லிட்டர் குடிக்கிற அளவுக்கே இந்த நாட்டில் பால் இருக்கு. அப்போ அந்த அளவுக்கு பால் உற்பத்தியை அதிகப்படுத்தினது இந்த ஆப்ரேஷன் ஃப்ளட்டு தான். சரியா? இதனால ஒரே மாதிரியான விலை வருடம் முழுவதும் இருக்கும். இப்போ பால் விலை கம்மியாயிடுச்சு, பால் வரத்து கம்மியானதுனால விலை அதிகம் பண்றது, பால் வரத்து அதிகமாக இருக்கிறதுனால பால் விலையை கம்மி பண்றது, அப்படிலாம் கிடையாது. விலை கூட குறைக்கிறது இல்லாமல் வருஷம் முழுக்க பால் விலை ஒன்றாவே இருக்கும். அதுக்கெல்லாம் காரணம் இந்த ஆப்ரேஷன் ஃப்ளட்டு தான். 1975 இந்தியா வெளிநாட்டிலேருந்து பால் இறக்குமதி பண்ணுறதையே ஸ்டாப் பண்ணிட்டாங்க டோட்டலாகவே. சரியா? பை 1975 ஆல் இம்போர்ட்ஸ் ஆஃப் மில்க் அண்ட் மில்க் ப்ராடக்ட்ஸ் ஸ்டாப்டு. இந்தியா பால் உற்பத்தியில் பெரிய லீடராக மாறிட்டாங்க. இதை தான் ஒயிட் ரெவல்யூஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா? அப்போது 1970 ஒயிட் ரெவல்யூஷன் பண்ணாங்க. இப்போ இன்னொரு ஒயிட் ரெவல்யூஷன் பண்ணுறதுக்கான காலம் வந்துருச்சு. ஏன்னு கேட்குறீங்களா? அப்போ இருந்த மக்கள் தொகைக்கு ஏற்ற மாதிரி பால் வந்தது. இப்போ ஒரு நாளைக்கு 48 கோடி லிட்டர் பால் தேவைப்படுது. நம்முடைய மக்கள் தொகை வீதம் இதே மாதிரி வளர்ந்துக்கிட்டே போனால் நமக்கு 2050 வருஷம் ஒரு நாளைக்கு 65 கோடி லிட்டர் பால் தேவை. அவ்வளோ லிட்டர் பால் தேவை அப்படின்னா அதுக்கு இன்னொரு செகண்ட் ஒயிட் ரெவல்யூஷன் தான் தேவை அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு என்னென்னலாம் பண்ணலாம் அப்படின்னா லார்ஜ் ஸ்கேல் டைரி ஃபார்ம்ஸ், அதாவது மாட்டு பண்ணையை ரொம்ப பெருசாக லார்ஜ் ஸ்கேலில் பண்ணும். எல்லாமே ஆட்டோமேட்டடாக இருக்கணும். மாட்டுக்கு கரெக்டான டைமுக்கு தீவனம் போகிறது, மிஷின் விட்டால் மிஷினே பாலை கறக்கிறது, பால் கறந்த உடனே அது ஒரு கோல்டு ஸ்டோரேஜில் பதப்படுத்துறது, ப்ரீடு இம்ப்ரூவ்மெண்ட்டுக்காக டைமுக்கு மாட்டை ப்ரீடு பண்ணுறது, இதெல்லாம் பண்ணணும்னு சொல்கிறாங்க ஒரு லார்ஜ் ஸ்கேல் டெய்ரி ஃபார்ம் வச்சு. அது இல்லாமல் ஹப் அண்ட் ஸ்போக் மாடல் ரெண்டாவது மெத்தடை சஜஸ்ட் பண்ணுறாங்க. ஹப் அண்ட் ஸ்போக்ஸ் மாடல்னா ஒரு 500 மாடுகளை சுற்றி இருக்கக்கூடிய கிராமத்தில் இருக்கக்கூடிய 500 மாடுகளை ஒன்றா ஒரே இடத்துல சேர்த்திடுறாங்க. ஒரே இடத்துல சேர்த்தி 50 மாட்டுக்கா 50 மாட்டுக்கா, அதாவது ஒரு கிளாஸில் குரூப் பிரித்து விட்றாங்கல்ல, ஒரு குரூப் லீடர், நீ ஒரு 4 பையனை பார்த்துக்கப்பா, நீ ஒரு 4 பையனை பார்த்துக்கப்பான்னு. அந்த மாதிரி ஒன்றா, அதுதான் ஹப் அண்ட் ஸ்போக் மாடல். ஒன்றா இருக்கிறத ஒரு 500 மாடுகளை ஒன்றா சேர்த்து 50 10 பேருக்கு பிரித்து விட்டு அதோட வெட்டினரி கேர், ஃபீடு மேனேஜ்மெண்ட், அதை எப்படி ப்ராப்பராக ட்ரெயின் பண்ணுன்றதை எல்லாத்தையுமே பார்த்துக்கிறாங்க. இதை ஏஐ மூலமாக கண்ட்ரோல் பண்ணிக்கலாம்னு சொல்கிறாங்க. இது ரெண்டாவது. மூணாவது மெத்தட் என்ன சொல்கிறாங்கன்னா ப்ராக்ரெசிவ் டெய்ரி ஃபார்மர். இந்த ப்ராக்ரெசிவ் டெய்ரி ஃபார்மர் அப்படின்றது என்னன்னா
அந்த ஃபார்ம் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை அதிகப்படுத்துறது. மாடு இருக்கு அப்படின்னா அந்த மாட்டுக்கு தேவையான எல்லா வசதிகளையும் பண்ணி கொடுக்கறது. ஸ்மாலஸ்ட் டெய்ரி ஃபார்ம்ல இருந்து லார்ஜ் டெய்ரி ஃபார்ம் வரைக்கும் இதை இருக்கக்கூடிய எல்லா விஷயமும் ப்ராப்பரா போய் சேருதான்னு பார்க்கறது. இதுல லோ ஃபார்மிங், லோ டெய்ரி ஃபார்மிங்னா ஒரு 20, மீடியம் சைஸ் அப்படின்னா ஒரு 200, பிக் சைஸ் அப்படின்னா ஒரு 500, 1000க்கு மேல இந்த மாதிரி வகைப்படுத்தி அவங்களுக்கு தேவையான வசதிகளை செஞ்சு கொடுக்கணும். எல்லாமே ஆட்டோமேட்டடா மாத்தணும்னு சொல்றாங்க. அடுத்தது கம்யூனிட்டி மாடல். கம்யூனிட்டி மாடல் அப்படின்றது என்னன்னா, ஒரு கம்யூனிட்டியில இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க பால் கறக்குறாங்கன்னா அது அடுத்த நாள் கெட்டு போயிடும். இதுல ஒரு கோல்டு ஸ்டோரேஜ் ஃபெசிலிட்டி மூலமா அவங்க பாதுகாத்து வைக்கலாம் அவங்களுடைய பாலை. அவங்களோட எந்த விஷயமா வேணாலும் இருக்கலாம், இந்த மாடு சம்பந்தப்பட்டது. இதை இவங்க பால் பாதுகாத்து வைக்கலாம். அப்போ ஒரு 4 நாள் பாதுகாத்து வைக்கிறாங்க அப்படின்னா இவங்க சொல்ற இடத்துக்கு தான் விற்கணுமான்னு கேட்டால் அப்படியும் கிடையாது. நீங்க பாதுகாத்து வைங்க, அதுக்கு நாமினலா ஒரு விலையை கொடுங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு யாருக்கு தோணுதோ அவங்களுக்கு நீங்க வித்துருங்க. ஏன்னா காலையில வரைக்கும் பால் வெளியே வச்சிருந்தா கெட்டு போயிடும். அதுக்காக ஒரு ஸ்கீம் கோல்டு ஸ்டோரேஜ் கொடுக்குறேன் கம்யூனிட்டி மாடல்ல. இது என்னன்னா, ஒரு பெரிய கிராமம், அந்த கிராமத்துல எல்லாருமே மாடு வளர்க்குறாங்க. நீங்க பால் கறந்துட்டீங்க, அடுத்த நாள் வேஸ்டா போயிடும் நினைக்கிறீங்களா, இங்க கொண்டு வச்சிருங்க. இந்த மாதிரி நீங்க 4 நாள் சேர்த்து வைக்கிறீங்களா, ஒரு நாளைக்கு 10 லிட்டர், 4 நாளைக்கு 40 லிட்டர் இருக்குதா, அந்த 40 லிட்டரை 4வது நாள் உங்க பையர் வர்றாங்களா, அவங்களுக்கு இதை எடுத்துட்டு போய் கொடுங்க. 40 லிட்டருக்கான காசை வாங்கிக்கங்க. அதுல இருந்து ஒரு குறிப்பிட்ட கொஞ்சம் பணத்தை கோல்டு ஸ்டோரேஜுக்காக வச்சதுக்கு கொடுத்துருங்க. அவ்வளவுதான். ஏன்னா அப்படியே விட்டா 4 நாள் பாலும் வீணா போயிடும்ல, யாருக்குமே இல்லாம போயிடும். அதுக்கு நீங்க கோல்டு ஸ்டோரேஜை யூஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கான கரண்ட் பில்லுக்கு கொஞ்சம் காசு கொடுங்க. இதுக்கு கவர்மெண்ட்டும் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணணும்னு சொல்றாங்க. இதுதான் செகண்ட் ஒயிட் ரெவல்யூஷனுக்கு தேவைன்னு சொல்றாங்க. சரி, இப்போ அனிமல் ரேரிங்க்கு உண்டான எல்லா விஷயங்களையும் நம்ம பார்த்துட்டோம். மீன் வளர்க்குறதா இருந்தாலும் சரி, ஆடு மாடு கோழி வளர்க்குறதா இருந்தாலும் சரி, எல்லாத்தையுமே நாம ப்ராப்பரா பார்த்துட்டோம். இதுல இன்னொன்னு என்னன்னா, அதிகப்படியா வளர்ந்துக்கிட்டே தான் வருது. இப்போ ஆடு மாடு கோழியா இருக்கட்டும் குறையில, இது ஒவ்வொரு இதுவும் வளர்ந்துக்கிட்டே தான் இருக்கு. இவங்களுக்கு ஒரு சென்சஸ் எடுக்கிறாங்க. நேஷனல் அக்கவுண்ட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் 2019ல ஒரு சென்ட்ரல் ஸ்டாட்டிஸ்டிக் ஆஃபீஸ்ல இருந்து ஒரு சென்சஸ் எடுக்கிறாங்க. ஆடு மாடு எல்லாத்தையும். மில்க் அதிகரிச்சிருக்கு, எக்ஸ் அதிகரிச்சிருக்கு, உள் மட்டும்தான் அதிகரிக்கல. உள்னா கம்பளி, இது அதிகரிக்கல. மீட் அதிகரிச்சிருக்கு. இது எல்லாமே நம்மளோட புக்கில் ப்ராப்பரா டேட்டாவோட இருக்கு. இதை நீங்க வாங்கி பார்க்கலாம். நீங்க சீரியஸா படிக்கிறீங்கன்னா கிளாஸ் ஜாயின் பண்ணிக்கோங்க. அனிமல் ரேரிங் இதோட முடிஞ்சது. உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தது அப்படின்னா நீங்க கமெண்ட்ல கேட்கலாம். இல்லை எந்த டவுட்டும் இல்லை அப்படின்னா, உங்களுக்கு இந்த மெட்டீரியல்லாம் வேணும் அப்படின்னா நீங்கள் கிளாஸ் ஜாயின் பண்ணிக்கலாம். நன்றி, வணக்கம். அடுத்தது நம்ம டெக்னாலஜி மிஷன் வீடியோ பார்க்கலாம். டெக்னாலஜி மிஷன் அப்படின்னா என்னென்ன டெக்னாலஜி கொண்டு வந்திருக்காங்க அக்ரிகல்ச்சர் செக்டரை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காகன்னு பார்ப்போம். சரியா?